எல்லோருக்கும் வணக்கம். முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் சேவையில் உள்ள அதிசிறப்பு தரத்துக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்காக நடாத்தப்படுகின்ற வரையறுக்கப்பட்ட போட்டி பரீட்சை தொடர்பான 2025 ஆகஸ்ட் மாதத்துக்கான செயலமர்வு தொடரில் அலுவலக முகாமைத்துவம் தொடர்பான 4வது செயலமர்வில் நாங்கள் சந்திக்கிறோம். இன்றைய செயலமர்வில் தொடர்பாடல் அல்லது தகவல் தொடர்பு என்று அழைக்கப்படக்கூடிய, ஆங்கிலத்தில் கம்யூனிகேஷன் என்று சொல்லப்படக்கூடிய பகுதி தொடர்பாக அதனுடைய முக்கியமான விடயங்களை எடுத்து பேச இருக்கிறோம். ஒவ்வொரு ஆவணங்களினுடைய தொகுப்பாக எங்களுடைய செயலமர்வு அமைந்திருக்கும். செயலமர்வினை தொகுப்பதற்கு பயன்படுத்திய ஆவணங்கள் செயலமர்வினுடைய முடிவில் உங்களுக்கு பகிரப்படும். அதை நுட்பமாக பயன்படுத்தி கொள்வது உங்களுடைய பொறுப்பாக இருக்கும். சரி, இப்போ நாங்கள் தகவல் தொடர்பு அல்லது தொடர்பாடல் என்று அழைக்கப்படக்கூடிய விடயத்தை வரையறை செய்வோம். எப்படி நாங்கள் அதை சொல்ல போவோம் என்று சொல்லி பார்ப்போம். சரிதான். இப்ப தகவல் தொடர்பு என்றால் என்ன, அல்லது தொடர்பாடல் என்றால் என்ன என்று கேட்கிற போது அதற்கான அறிஞர்களுடைய வரைவிலக்கணத்தை விட நாங்கள் ஒரு பொதுவான வரைவிலக்கணம் அல்ல பொதுவான ஒரு விபரித்தலை முதல்ல பார்த்தோம். தகவல் தொடர்பு என்பது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்களிடையே கருத்துக்கள், செய்திகள், யோசனைகள், உணர்ச்சிகள், திறன்கள் மற்றும் அறிவு என்பவற்றை பரிமாறிக்கொள்ளும் ஒரு செயல்முறை ஆகும். ஒரு செயல் என்று எழுதக்கூடாது, அது ஒரு ஆக்ஷனாக போயிடும். இது ஒரு ப்ரோசஸ், செயல்முறை என்று சொல்லி எழுதுவோம். செயல்முறை ஆகும். அப்ப திரும்ப ஒரு தடவை சொல்லுகிறேன், தகவல் தொடர்பு என்பது ஒரு செயல்முறை. இது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்களிடையே கருத்துக்கள், செய்திகள், யோசனைகள், உணர்ச்சிகள், திறன்கள் மற்றும் அறிவு என்பவற்றை பரிமாறிக்கொள்வதை குறிக்கும். இப்படி தனித்தனி 2 வசனமாக எழுதாமல் ஒன்றாகவே அந்த வரைவிலக்கணத்தை எழுத முடியும். தகவல் தொடர்பு என்பது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்களிடையே கருத்துக்கள், செய்திகள், யோசனைகள், உணர்ச்சிகள், திறன்கள் மற்றும் அறிவு என்பவற்றை பரிமாறிக்கொள்ளும் ஒரு செயல்முறை ஆகும். அதை கொஞ்சம் விளங்கப்படுத்தி நாங்கள் எழுதுவோம். இது சின்னங்கள் என்று சொல்லுகிற சிம்போல்ஸ், சின்னங்கள், வார்த்தைகள், சைகைகள், அசைவுகள், படங்கள், உருவங்கள், வரிப்படங்கள், வரைபடங்கள், விளக்கப்படங்கள், ஒலி மற்றும் ஒளி போன்றவற்றின் உதவியுடன் செய்யப்படுகிறது. இப்ப தொடர்பாடல் என்றால் என்ன, அது எவ்வாறு செய்யப்படுகிறது என்று 2ஐயும் சேர்த்து தொடர்பாடலுக்கான ஒரு விளக்கத்தை சொல்லுகிறோம். தகவல் தொடர்பு என்பது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்களிடையே கருத்துக்கள், செய்திகள், யோசனைகள், உணர்ச்சிகள், திறன்கள் மற்றும் அறிவு என்பவற்றை பரிமாறிக்கொள்ளும் ஒரு செயல்முறை ஆகும். இது சின்னங்கள், வார்த்தைகள், சைகைகள், அசைவுகள், படங்கள், உருவங்கள், வரிப்படங்கள், வரிப்படங்கள் என்கிறது இந்த கிராஃப் அப்படியான, சரிதானே, சார்ட், வரிப்படங்கள், வரைபடங்கள், விளக்கப்படங்கள், ஒளி மற்றும் ஒளி போன்றவற்றின் உதவியுடன் செய்யப்படுகிறது என்று சொல்லி சொல்லும். தொலைத்தொடர்பு தகவல் தொடர்பு என்றால் என்ன, தகவல் தொடர்பு என்றால் என்ன, அல்லது தொடர்பாடல் என்றால் என்ன என்று எங்களிடம் கேட்கப்படுகிற போது எங்களால் இதற்கு இவ்வாறாக விடையளிக்கக்கூடியதாக இருக்கும். அறிஞர்களுடைய கருத்துக்கள் தொடர்பாக தொடர்பாடல் என்றால் என்ன என்பது தொடர்பாக வெவ்வேறு அறிஞர்களினால கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்குது. அந்த அறிஞர்களுடைய பெயரை ஆங்கிலத்தில் புரிந்து கொள்வதற்காக அவருடைய ஆங்கில பெயர்களையும் நான் உங்களுக்கு காட்டுகிறேன். சரிதான். அவர்களுடைய பெயர்கள் தமிழ்ல நாங்கள் எழுதினாலும் ஆங்கிலத்துல அந்த பெயர்களை குறித்து வைத்துக் கொள்வது நல்லது. ஒரு ஆக்கள் ஒரு மாதிரியாக உச்சரிப்பார்கள்.
என்கிற அடிப்படையில் நாங்கள் அந்த பெயர்களை நாங்கள் பார்த்தோம். சரி, அப்போ தொடர்பாடல் என்றால் என்ன அல்லது தகவல் தொடர்பு என்றால் என்ன என்பதற்கான வரைவிலக்கணங்கள் பெரும்பாலும் இந்த அறிஞருடைய வரைவிலக்கணத்தை எழுதுங்கள் என்று கேட்பது குறைவு. அதுல கவனமா நாங்கள் பார்த்து வச்சிருந்தால் இரண்டு விதமாக அந்த கேள்விகளை கேட்டார்கள். ஒன்று, ஒரு அறிஞருடைய பெயரை சொல்லி அவருடைய வரைவிலக்கணம் அடையாளம் காணக்கூடிய மாதிரி இருக்கும், அல்லது அவ்வாறு சொன்னவர் யார் என்று சொல்லி கேட்பார்கள். ஒரு விடயத்தை சொல்லி அப்படி சொன்னவர் யார் என்று கேட்பார்கள். சரிதானே? கீறி விளையாடாதெங்கோ எனக்கு அழித்து விளையாடி கொண்டிருக்க நேரம் இல்லை. சரி, பார்ப்போம். இப்ப இது தொடர்பாக முதலாவது சொல்லப்பட்டிருக்குது கெய்த் டேவிஸ். கெய்த் டேவிஸ், சில பேர் இதை கீத் டேவிஸ் என்று சொல்லி உச்சரிக்கிறார். முதலாவது ஆளுடைய அந்த பெயரை குறித்து வைத்துக் கொள்ளுங்க. கெய்த் டேவிஸ் அல்லது கீத் டேவிஸ் என்று ரெண்டு விதமாக அவர்களுடைய பெயர் உச்சரிக்கப்படுது. அவர்களுக்கு வரைவிலக்கணம் சொல்லுகிறார். தகவல் தொடர்பு என்பது ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு தகவல் மற்றும் புரிதலை கடத்தும் செயல்முறை. ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு தகவல் மற்றும் புரிதலை கடத்தும் செயல்முறை. இது அடிப்படையில் அவர்களுக்கிடையே அர்த்தமுள்ள ஒரு பாலமாக இருக்கும். பாலத்தை பயன்படுத்துவதன் மூலம் ஒரு நபர் தவறான புரிதல் என்ற நதியை பாதுகாப்பாக கடக்க முடியும். இப்படி சொல்லுகிறவர் கெய்த் டேவிஸ். கெய்த் டேவிஸினுடைய வரைவிலக்கணம் நான் தமிழ்ல காட்சிப்படுத்துகிறேன். அதுல ஒரு பகுதி மட்டும் சொல்லப்பட்டிருக்குது. அவர் தகவல்களையும் புரிதலையும் ஒரு நபரிலிருந்து இன்னொருவருக்கு கடத்துவது என்று சொல்லி பேசி இருக்கிறார். கெய்த் டேவிஸினுடைய பிரதானமான விளக்கம் அதுவாகத்தான் இருக்கிறது. தொடர்பாடல் செயல்முறை என்பது தகவல்களையும் புரிதலையும் ஒரு நபரிடமிருந்து ஏனையோருக்கு பரிமாற்றம் செய்கின்ற அல்லது கடத்துகின்ற. தகவல் தொடர்பு என்பது ஒருவரிலிருந்து இன்னொருவருக்கு தகவல் மற்றும் புரிதலை கடத்தும் செயல்முறை என்று வரைவிலக்கணம் சொல்லுகிறார். அந்த அவர் தொடர்பாக மேலதிகமான ஒரு விளக்கம் சொல்லப்பட்டிருக்குது. தகவல் தொடர்பு என்பது ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு தகவல் மற்றும் புரிதலை கடத்தும் செயல்முறை என வரையறுக்கப்படுகிறது. தொடர்ச்சியாக அதை எழுதுகிற போது இது அடிப்படையில் மக்களுக்கு இடையே அர்த்தமுள்ள பாலம். பாலத்தை பயன்படுத்துவதன் மூலம் ஒரு நபர் தவறான புரிதல் என்ற நதியை பாதுகாப்பாக கடக்க முடியும் என்று இது கீத் டேவிஸ் என்பவருடைய கருத்தாக இருந்திருக்கு. அடுத்தது முக்கியமாக இன்னொரு ஆளை நாங்கள் சொல்ல வேணும். முகாமைத்துவத்தில் பெரிய அளவில் பேசப்படுகிற ரட்டையர்கள் கூன்சன் ஓடோனல். கூன்சன் ஓடோனல் என்று சொல்லி ரெண்டு பேருடையது அவர்களுடைய வரைவிலக்கணம் சொல்லப்பட்டிருக்குது. தொடர்பாடல் என்பது ஒரு நிறுவன உறுப்பினர் மற்றொருவருடன் அர்த்தத்தையும் புரிதலையும் பகிர்ந்து கொள்ளுகின்ற ஒரு வழியாகும். இது சொற்களினால், எழுத்துக்களினால், குறியீடுகளினால் அல்லது செய்தியினால் நிகழலாம். ஒரு நிறுவனத்தின் உறுப்பினர் மற்றொருவருடன் அர்த்தத்தையும் புரிதலையும் பகிர்ந்து கொள்ளும் ஒரு செயல்முறையாகும். இது சொற்களினால், எழுத்துக்களினால், குறியீடுகளினால் அல்லது செய்திகளினால் அறியலாம். இன்னொரு விதமாக
நாங்கள் அதை சேர்த்து ஒரே விதமாக தமிழில் எழுதுகிற போது தொடர்பாடல் என்பது சொற்கள், எழுத்துக்கள், குறியீடுகள் மற்றும் செய்திகள் என்பவற்றின் மூலமாக நிறுவனம் ஒன்றின் உறுப்பினர் மற்றொருவருடன் புரிதலையும் பகிர்தலையும் அர்த்தத்தையும், மீனிங் என்பது அர்த்தத்தையும் புரிதலையும் பகிர்ந்து கொள்ளுகின்ற ஒரு இடைத்தொடர்பு தொடர்பாடல் என்று சொல்லி அழைக்கிறார். கூன்ஸ் அண்ட் ஓடோனல். இதுல டோனல் என்று சில இடங்கள்ல இருக்குது, கூன்ஸ் அண்ட் ஓடோனோல் என்று சொல்லி போட்டிருக்காங்க. கூன்ஸ் அண்ட் ஓடோனல் அவர்களுடைய கருத்து இப்படி இருக்கு. இவர்களுக்கு இடையிலான ஒரு இடைத்தொடர்பாக இருக்கும். எவ்வாறு தகவல் தொடர்பு என்பது சொற்கள், எழுத்துக்கள், குறியீடுகள் மற்றும் செய்திகள் என்பவற்றினூடாக நிறுவன உறுப்பினர் ஒருவர் மற்றொருவருடன் அர்த்தத்தையும் புரிதலையும் பகிர்ந்து கொள்ளும் ஓர் உறவு செயல்முறை ஆகும் என்பதாக கூன்ஸ் அண்ட் ஓடோனல் என்பவருடைய கருத்து இருந்திருக்கு. அவர்கள் 2 பேர், கூன்ஸ் அண்ட் ஓடோனல் என்கிற முகாமைத்துவ அறிஞர்களுடைய கருத்து தகவல் தொடர்பு அல்லது தொடர்பு கொள்ளல் என்றால் என்ன என்பது தொடர்பாக அவர்களுடைய இன்னொரு முக்கியமான வரைவில். அடுத்தது நார்மன் அண்ட் சமர். நார்மன் அண்ட் சமர் என்கிறது வில்லியம் நியூமன் அண்ட் சார்ல்ஸ் சமர் என்று சொல்லி 3ஆவதாக போடப்பட்டிருக்கிறது. சரிதானே? அது சில இடங்களில் டபிள்யூ நியூமன் சி சமர் என்று போட்டிருப்பார்கள். வில்லியம் நியூமன் அண்ட் சார்ல்ஸ் சமர் என்கிறவர்கள் சொல்லுகிற பிரதானமான கருத்து ஒன்று இருக்கு. அவர்களுடைய வரைவிலக்கணம். அவர்கள் திட்டங்களையும் உண்மைகளையும் அபிப்பிராயங்களையும் உணர்வுகளையும் பரிமாறிக்கொள்ளுகின்ற ஒரு செயல்முறை. இருவர் அல்லது 2க்கு மேற்பட்டவர்கள் தங்களுடைய திட்டங்கள், உண்மைகள், அபிப்பிராயங்கள், உணர்வுகள் என்பவற்றை பரிமாறிக்கொள்ளுகின்ற செயல்முறை தகவல் தொடர்பு என்று வரைவிலக்கணம் செய்கிறார்கள். வில்லியம் நியூமன் அண்ட் சார்ல்ஸ் சமர் என்பவர்களுடைய கருத்து. அதை நாங்கள் முக்கியமான கருத்தாக அதை எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது அலனுடைய கருத்து. லூயிஸ் அலன். லூயிஸ் அலன் என்பவருடைய கருத்து இதுவும் ஒரு முக்கியமானது. இதுல இருக்கக்கூடிய ஒரு 4-5 கருத்துக்களை பார்த்தா காணும், பெரிய அளவுக்கு சிரமப்பட தேவையில்லை. லூயிஸ் அண்ட் அலன் அவருடைய கருத்து தகவல் தொடர்பு என்பது ஒருவர் மற்றவரின் மனதில் ஒரு புரிதலை உருவாக்க விரும்பும் போது அவர் செய்யும் அனைத்து செயல்களின் கூட்டுத்தொகை ஆகும். தகவல் தொடர்பு என்பது ஒரு நபர் மற்றவருடைய மனதில் ஒரு புரிதலை உருவாக்க விரும்பும் போது அவர் செய்யும் அனைத்து செயல்களினதும் கூட்டு மொத்தமாகும். இது ஒரு முறையான மற்றும் தொடர்ச்சியான செயல்முறையை உள்ளடக்கியது. கேட்பது மற்றும் புரிந்து கொள்ளல் பிரதானமாக இருக்கு. ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய வரைவிலக்கணம் அது ஒரு பகுதியை மட்டும் காண்பிக்கிறதாக இருக்கிறது என்கிறதால நான் கொஞ்சம் விளக்கமா சொல்லுகிறேன். லூயிஸ் அலன் என்பவருடைய கருத்து சொல்லப்பட்டிருக்குது. தகவல் தொடர்பு என்பது ஒரு நபர் மற்றவரின் மனதில் ஒரு புரிதலை உருவாக்க விரும்பும் போது அவர் செய்யும் அனைத்து செயல்களின் கூட்டு மொத்தமாகும். இது ஒரு முறையான தொடர்ச்சியான செயல்முறையை உள்ளடக்கியது. கேட்பது மற்றும் புரிந்து கொள்வது முக்கியமானதாக இருக்கும். அதனுடைய பிரதான உள்ளடக்கமாக கேட்பதும் புரிந்து கொள்வதும் இருக்கு. சரிதானே? இது ஒரு முறை சார்ந்ததும் தொடர்ச்சியானதுமான செயல்முறையாக இருக்கும். பிரதானமாக கேட்பதையும் புரிந்து கொள்வதையும் உள்ளடக்கம். இது ஒரு கருத்தை உருவாக்க முயல்வது, ஒரு விடயத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புவோர், ஒருவரிடமிருந்து ஒருவர் மற்றவருடைய மனதில் ஒரு புரிதலை உருவாக்க விரும்பும் போது அவர் செய்கின்ற அனைத்து செயல்களின் கூட்டு மொத்தத்தையும் குறிப்பதாக இருக்கும்.
அடுத்த முக்கியமான ஒரு நபர் வில்லியம் ஸ்காட். வில்லியம் ஸ்காட் என்பவர் தொடர்பாக இதுல இல்லை. வில்லியம் ஸ்காட்டினுடைய வரைவிலக்கணத்தை நாங்கள் பார்க்கலாம். வில்லியம் ஸ்காட் அவருடைய வரைவிலக்கணத்தை பாருங்க. வில்லியம் ஸ்காட் எங்களுக்கு சொல்லுகிறார், தகவல் தொடர்பு நான் அவருடைய காட்சிப்படுத்திக் கொண்டு பேசுகிறது. உங்களுக்கு இந்த தலைப்புகள் கொஞ்சம் செட். வில்லியம் ஸ்காட் என்பவர் வழங்குகிற வரைவிலக்கணம் இருக்கிறது. ஒரு வணிக அல்லது நிர்வாக தகவல் தொடர்பு என்பது ஒரு செயல்முறை ஆகும். வில்லியம் ஸ்காட்டினுடைய வரைவிலக்கணம் சொல்லுகிறது, வணிக அல்லது நிர்வாக தகவல் தொடர்பு என்பது ஒரு செயல்முறை ஆகும். இது நிறுவன இலக்குகளை நிறைவேற்றும் நடவடிக்கைகளை தூண்டுவதற்காக பின்னூட்டத்தால் உறுதிப்படுத்தப்பட்ட யோசனைகளின் பரிமாற்றம் மற்றும் துல்லியமான பிரதிபலிப்பை உள்ளடக்கியது. வில்லியம் ஸ்காட்டினுடைய வரைவிலக்கணத்தை திரும்ப சொல்லுகிறேன். முதலாவது சொல்லுகிறார், இது ஒரு செயல்முறை ஆகும். வணிக அல்லது நிர்வாக தகவல் தொடர்பு என்பது ஒரு செயல்முறை ஆகும். இரண்டாவது, இது நிறுவன இலக்குகளை நிறைவேற்றும் நடவடிக்கைகளை தூண்டுவதற்காக பின்னூட்டத்தால் உறுதிப்படுத்தப்பட்ட யோசனைகளின் பரிமாற்றம் மற்றும் துல்லியமான பிரதிபலிப்பை உள்ளடக்கியது. இவ்வளவுதான் அறிஞர்களுடைய வரைவிலக்கணம். முக்கியமாக நாங்கள் சொல்லக்கூடிய வரைவிலக்கணங்கள். இந்த வரைவிலக்கணங்கள், இந்த ஆக குறைந்தது 5 பேருடைய வரைவிலக்கணங்களையும் நீங்கள் இயலுமான அளவுக்கு ஞாபகப்படுத்தி வைத்துக் கொள்ளும். அன்ன காலங்களில் இந்த வரைவிலக்கணங்களை கேட்கிற வகைபாகம் கூடவா இருக்குது. மற்றது எங்களுக்கு மிகவும் அச்சுறுத்தலாக இருக்கிற பாடம் அலுவலக முகாமைத்துவம் தான். அலுவலக முகாமைத்துவத்தில் கொஞ்சம் கடினமான முயற்சிகளுக்கு ஊடாகத்தான் நாங்கள் மேலே போக வேண்டி இருக்குது. இப்போ 5 பேருடையது, கீத் டேவிஸ் என்பவருடையது, அதுபோல ஹூன்சன் ஓடோனல் என்பவர்களுடையது, நியூமன் அண்ட் சமர் என்பவருடைய வரைவிலக்கணம், லூயிஸ் ஆலன் உடைய வரைவிலக்கணம், வில்லியம் ஸ்காட்டினுடைய வரைவிலக்கணம். இந்த 5 பேருடைய வரைவிலக்கணங்களையும் திரும்ப ஒரு தடவை பாருங்க. நான் இந்த இருக்கக்கூடிய ஆங்கில மற்றும் தமிழ் ஆவணங்கள் உங்களுக்கு பகிரப்படும். நீங்கள் அதில் வாசிக்கக்கூடியதாகவும் இருக்கும். ஆர்வமுடையவர்கள் வாசிக்கிறதுல கடினம் இருந்தால் பரவாயில்லை. இதில் இருக்கக்கூடிய காணொளியையும் நாங்கள் பேசுகிற இந்த குரல் ஒளிப்பதிவையும் வைத்துக்கொண்டு நீங்கள் அதை செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். நம்ம இந்த அறிஞர்களுடைய வரைவிலக்கணங்கள் கொஞ்சம் சிரமப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அது பெரிய பெரிய அளவு இல்லாமல் 2 தரம் பாருங்க, அது விளங்கி. மிகச் சுருக்கமாக சொல்லப்பட்டால் ஒன்றோடு ஒன்று பெரிய வேறுபாடு இல்லாததாக இருக்கும். இப்ப தகவல் தொடர்பு என்றால் என்ன, தகவல் தொடர்பினுடைய அறிஞர்களால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய வரைவிலக்கணங்கள் எவை என்பது தொடர்பாக நாங்கள் பேசியிருக்கிறோம். அடுத்தது, ஒரு தகவல் தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய சிறப்பியல்புகள் எவை? தகவல் தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய சிறப்பியல்புகள், தகவல் தொடர்பு எவ்வாறான சிறப்பியல்புகளை கொண்டிருக்கும்? நான் காட்சிப்படுத்திக் கொண்டே உங்களோட பேசுகிறேன். சரி, கவனிங்க. தகவல் தொடர்பின் சிறப்பியல்புகள் என்று வருகிற போது, முதலாவது ஆக குறைந்தது 2 நபர்கள் இருப்பார்கள். அது முக்கியமான ஒரு அம்சம். தகவல் தொடர்பின் சிறப்பியல்புகளில் முதலாவது 2 நபர்கள் இருப்பார்கள், ஆக குறைந்தது. தனி ஒருவரால் தொடர்பாடல் செய்ய முடியாது. முதலாவது விடயம் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் பங்குதாரர்களாக இருப்பார்கள். இரண்டாவது,
கருத்து பரிமாற்றமுடையதாக இருக்கும். அந்த எண்ணங்கள், அபிப்பிராயங்கள், உணர்வுகள், திட்டங்கள், உண்மைகள், தகவல்கள், தரவுகள் எதுவாக இருந்தாலும் அங்கு பரிமாற்றம் ஒன்று நிகழும். அவர்களுடைய எண்ணங்கள், கட்டளைகள், உணர்ச்சிகள் போன்ற விடயங்கள். இரண்டாவது கருத்து பரிமாற்றம் இருக்கு. முதலாவது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள், அதனுடைய முக்கியமான ஒரு சிறப்பியல். இரண்டாவது கருத்து பரிமாற்றம் ஒன்று இருக்கு. மூன்றாவது பகிரப்பட்ட புரிந்து கொள்ளல். இதனுடைய அர்த்தம் செய்தியை வழங்குபவருடைய அபிப்பிராயம் அல்லது செய்தியை வழங்குபவருடைய கருத்து செய்தியை பெறுபவரினால் உணர்ந்து கொள்ளப்படுதல். அவ்வாறு உணர்ந்து கொள்ளப்படாவிட்டால் தொடர்பாடல் நடக்காது. மூன்றாவது பகிரப்பட்டதை புரிந்து கொள்ளுதல். நான்காவது நேரடியாக அல்லது மறைமுகமாக வெளிப்படுத்துவது. ஒருவர் நேர்முகமாக சந்தித்து வெளிப்படுத்தலாம், அல்லது எழுத்தின் மூலமாக ஒருவர் சந்திக்காமலே. ஆகவே ஒருவருக்கு ஒருவர் நேர்முகமாக இருத்தல் வேண்டும் என்பது கட்டாயமானது அல்ல. நேரடியாக அல்லது மறைமுகமாக அது வெளிப்படுத்தப்படலாம். தகவல் தொடர்பு என்பது ஒரு தொடர்ச்சியான செயல்முறை, ஒரு செயல் அல்ல. தகவல் தொடர்பு என்பது ஒரு தொடர்ச்சியான செயல்முறை. அது அதனுடைய இன்னொரு முக்கியமான பண்பு. சொற்கள் மற்றும் குறியீடுகள், சைகைகள் என்பவற்றை இணைத்து பயன்படுத்துவார்கள். அது சொற்களின் மூலமாக நடக்கலாம், குறியீடுகள் சைகைகளின் மூலமாக இருக்கலாம், அல்லது இரண்டையும் இணைத்து பயன்படுத்துவதாக இருக்கும். இவை இல்லாமல் பயன்படுத்தப்பட முடியாது. இங்கு சொல் வளம் என்பது அந்த சொற்களினுடைய வடிவம். சொற்களினுடைய வடிவம் அல்லது குறியீடுகளினுடைய வடிவம் அல்லது இரண்டினுடைய பயன்பாடுகளாக இருக்கும். நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல அவை சின்னங்கள், வார்த்தைகள், சைகைகள், அசைவுகள், படங்கள், உருவங்கள், வரிப்படங்கள், வரைபடங்கள், விளக்கப்படங்கள், ஒளி என்பதாக இருக்கலாம். ஆகவே சொல்வளம் மற்றும் குறியீடுகள் என்பவற்றின் பயன்பாடு உடையதாக இருக்கும். இந்த 6 பண்பையும் திரும்ப நாங்கள் ஒரு தடவை ஞாபகம் வச்சுக் கொள்வோம். தகவல் தொடர்பில் காணப்படக்கூடிய சிறப்பியல்புகள்: 2 அல்லது 2க்கு மேற்பட்ட நபர்கள் காணப்படுதல். இரண்டாவது கருத்து ஒன்று அங்கு பரிமாற்றம் செய்யப்படுகிறது. பகிரப்படுகிற விடயம் புரிந்து கொள்ளப்படுதல், பகிர்ந்தவராலும் பெற்றவராலும் அது புரிந்து கொள்ளப்படுதல். 4வது நேர்முகமாகவோ அல்லது நேர்முகமின்றியோ வெளிப்படுத்தப்படுகிறது. அது ஒரு தொடர்ச்சியான செயல்முறையாக இருக்கிறது. எழுத்துக்கள், குறியீடுகள், சைகைகள், ஒளி போன்றவற்றினூடாக, அதாவது சொல் மூலமாகவோ அல்லது சொல்லின்றி, வேர்பல் நான் வேர்பல் என்று சொல்வார்கள், வார்த்தைகளினூடாக அல்லது வார்த்தைகள் இன்றி அல்லது இரண்டும் இணைந்ததாக இது பயன்படுத்தப்படுகிறது. தகவல் தொடர்பினுடைய சிறப்பியல்புகள் என்று கேட்கப்படுமாக இருந்தால் இந்த 7 விடயங்களையும் நீங்கள் சொல்ல 6 விடயங்களையும் பகிர்ந்து கொள்ள முடியும். இன்னொரு முக்கியமான எண்ணக்கரு ஒன்று, தகவல் தொடர்பினுடைய ஒரு சிறந்த தகவல் தொடர் கொண்டிருக்க வேண்டிய பண்புகள் என்று சொல்லி கேட்பார்கள். அல்லது தகவல் தொடர்பின் 7C என்று சொல்லி இதை சொல்லுகிறது. தகவல் தொடர்பினுடைய 7C என்று சொல்லி அதை விளங்கப்படுத்துகிறார்கள். எங்களுக்கு தகவல் தொடர்பினுடைய 7Cயையும் முதல் நாங்கள் புரிந்து கொள்வோம், அது என்ன என்று சொல்லுவோம். சரிதானே? அப்ப முதலாவது கிளியராக இருக்கும். முதலாவது விடயம் அது தெளிவானதாக இருத்தல் வேண்டும். இங்கே இருந்து ஆரம்பித்தோம். சரிதானே? தெளிவானதாக இருக்க வேண்டும். இரண்டாவது சரியானதாக இருக்க வேண்டும். மூன்றாவது முழுமையானதாக இருத்தல் வேண்டும். நான்காவது அது தெளிவுபட உறுதியாக, அதாவது திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டிருக்க வேண்டும். கான்கிரீட், அது திட்டவட்டமானதாக இருக்க வேண்டும். உறுதிபட கூறப்பட்டிருக்க வேண்டும். ஒரு தொடர்பாடல் உறுதிபட நடக்க வேண்டும். என்னது சொல்றாரு?
தெளிவற்றதாக தளம்பல் தன்மையுடையதாக இருக்கக்கூடாது, கன்கிரீட்டாக இருக்க வேண்டும். சரிதானே? அடுத்தது கன்சைஸ், சுருக்கமானதாக இருக்க வேண்டும். தொடர்பாடல் மிக நீண்டதாக போயிடக்கூடாது, அது சுருக்கமானதாக இருக்க வேண்டும். கோகரண்ட் என்கிறது ஒரு ஒத்திசைவானதாக அல்லது இணக்கமானதாக இருக்கும். ஒரு இணக்கமானதாக ஒத்திசைந்து செல்வதாக இருக்க வேண்டும். கண்ணியமான மரியாதையாக, கேட்டியஸ் என்று சொல்லுகிறது, கண்ணியமானதாக மரியாதையானதாக இருக்க வேண்டும். இந்த 7 விதமான பண்புகளை கொண்டதாக ஒரு சிறந்த தகவல் தொடர்பு ஒன்று இருக்கு. இப்ப சில வேளையில தகவல் தொடர்பினுடைய 7C என்று கேட்கப்படுமாக இருந்தால் இந்த 7 வார்த்தைகளையும் வைத்துக்கொண்டு நாங்கள் தமிழை திரும்ப பேசுவோம். தெளிவானதாக இருக்க வேண்டும், சரியானதாக இருக்கும், முழுமையானது, உறுதிபட கூறுவதாக இருக்க வேண்டும், சுருக்கமாக, ஒத்திசைவானது மற்றும் இணக்கமானது. 2ல் ஒரு வார்த்தையை பயன்படுத்தலாம் கோகரண்ட் என்பதற்கு. அடுத்தது கண்ணியமான அல்லது மரியாதைக்குரிய வடிவத்துல ஒரு தகவல் தொடர்பு அல்லது தொடர்பாடல் என்பது இருத்தல் வேண்டும். இப்போ ஒரு தொடர்பாடலினுடைய 7C என்று சொல்லி கேட்டால் இனி எங்கள்கிட்ட தெளிவான பதில் இருக்குது, நாங்கள் அதை அவர்களுக்கு சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்படித்தானே? அந்த பகுதியை நாங்கள் ஒரு தமிழ்ல பார்த்து கதைச்சு கொண்டு போவோம். அதற்கான ஆங்கில வார்த்தைகள் தெரியும், இப்போ அதற்குரிய தமிழை பார்ப்போம், அதுக்குரிய விளக்கங்களோட கலந்து. தகவல் தொடர்பினுடைய 7C. முதலாவது தெளிவு. கொஞ்சம் சுருக்கமாக எழுதணும். இதுல இருக்கிற மாதிரி நீங்கள் எழுதினீங்களா பரீட்சை முடிஞ்சு வெளியில வரையலாது. முதலாவது தெளிவு, கிளியராக இருக்கணும் என்று சொன்னாங்க. என்ன? செய்தி தெளிவாக இருக்க வேண்டும், பெறுநருக்கு எளிதில் புரியக்கூடியதாக இருக்க வேண்டும், அனுப்புபவருக்கு அதன் நோக்கம் தெளிவாக இருக்க வேண்டும், என்னதுக்காக இந்த தகவலை அனுப்புகிறேன் என்று சொல்லி. பெறுபவர் அனுப்புவோருடைய கருத்தை உறுதியாக புரிந்து கொள்பவராக இருக்க வேண்டும், அது வேறு விதமான அர்த்தம் தருவதாக இருக்கக்கூடாது. அது ஒவ்வொரு விதமான புரிதலை அனுப்புவோருடைய புரிதல் ஒன்றாகவும் பெறுபவருடைய புரிதல் ஒன்றாகவும் இருக்கக்கூடாது. இப்ப முதலாவது தெளிவாக இருக்க வேண்டும், செய்தி தெளிவாக பெறுநருக்கு எளிதில் புரியக்கூடியதாக இருக்க வேண்டும், தகவல் தொடர்புக்கான நோக்கம் அனுப்புவோருக்கு தெளிவாக இருக்க வேண்டும், அவருடைய நோக்கத்தை பெறுநர் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். 2வது சரியானதாக இருக்க வேண்டும், கரெக்ட் என்று சொன்ன செய்தி சரியானதாக இருக்க வேண்டும், சரியான மொழிநடை, உரிய இலக்கணம், எழுத்துப்பிழையின்மை போன்ற விடயங்கள் அங்கே இருக்கிறது. அது துல்லியமாக சரியான நேரத்துல சரியான தகவல்களை கொண்டதாக அனுப்பப்படுகிறது. கரெக்ட் என்பதுக்குள்ள செய்தி சரியாக இருக்குது, அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிற மொழிநடை சரியாக இருக்கிறது, துல்லியமாக இருக்கிறது போன்ற விடயங்கள் இருக்கிறது. முழுமையானதாக, 3வது முழுமையானது, செய்தி முழுமையானதாக இருக்க வேண்டும். அதுல மேலதிக தகவல்களை அவர் கூறும் விதமாக, கூட்டம் நடக்கிறவர்கள் போட்டுக்கிறீங்க, நேரம் போட்டுருக்கீங்க, இடம் போடையில என்று கேட்கக்கூடாது. இந்த மாதிரி முழுமையானதாக இருக்க வேண்டும். 4வது உறுதியாக, அதாவது தெளிவுபட பேசப்பட்டிருக்க வேண்டும், உறுதிபட அறுதியிட்டு செய்திகள் சொல்லப்பட்டிருக்க வேண்டும். அங்கு உண்மைகள், புள்ளி விவரங்கள் போன்றவை உறுதிப்படுத்தும் விதமாக அது இருக்க வேண்டும். துல்லியமாகவும் சரியாகவும் இருப்பதோடு சுருக்கமாகவும் இருக்க வேண்டும். நீண்ட வாக்கியங்கள் அப்படி இருக்கக்கூடாது. இலகுவாக சிறு வாக்கியங்களில செய்தியை சுருக்கமாக மற்றும் தெளிவான புரிதலை தரக்கூடியதாக அது இருக்க வேண்டும். அடுத்தது இங்கு கருத்து கொள்ளுதல் அப்படின்னு போட்டிருக்கிறார். அதனுடைய கருத்து உண்மையில அது ஒத்திசைவானதாக இருக்கவும், அது பெறுபவருடைய கருத்துக்கள், அவருடைய அறிவு, அவருடைய மனநிலை, பின்னணி போன்ற விடயங்களை கருத்தில் கொண்டு அவருக்கு இணக்கமானதாக, அவருக்கு பொருத்தப்பாடுடையதாக அமைக்கப்பட வேண்டும். செய்தி யாருக்கு அனுப்பப்படுகிறதோ அவரோடு ஒத்திசைந்ததாக அல்லது இணக்கமுடையதாக இருத்தல் வேண்டும். அதனைத்தான் நாங்கள் கன்கரன்ஸ்
என்று சொல்லி போட்டிருந்தார்கள். அவர் கருத்திற்கொள்ளல் என்று பயன்படுத்துகிறார். நாங்கள் ஒத்திசைவான அல்லது இணக்கமானதாக இருத்தல் என்று பயன்படுத்திக் கொள்ள ஒரு பயனுள்ள தகவல் பரிமாற்றம் என்பது பெறுநருடைய கருத்து, அறிவு, மனநிலை, அவருடைய பின்னணி போன்ற விடயங்களை கொண்டதாக அது இருக்க வேண்டும். அந்த விடயத்தை நாங்கள் பயன்படுத்துவோம். நிறைவாக நாங்கள் சொல்லியிருக்கிறோம், அது ஒரு கண்ணியமானதாக இருக்க வேண்டும். கண்ணியமானதாக அல்லது மரியாதைக்குரியதாக இருக்க வேண்டும். பெறுநருடைய கண்ணியம், அவருடைய மரியாதை போன்றவற்றை நேர்த்தன்மை வாய்ந்ததாக அணுகும் விதத்தில் இது இருக்க வேண்டும். இது ஒரு முக்கியமான கேள்வி, கவனமாக படித்துக் கொள்ள வேணும். இங்கே இருக்கிற தகவல் தொடர்பு அல்லது தொடர்பாடலினுடைய 7C என்று சொல்லுவார்கள். அந்த 7Cயையும் நீங்கள் ஆங்கிலத்தில் குறித்து வைத்துக் கொண்டு அதற்குரிய தமிழ் விளக்கங்களையும் எழுதி சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். சரி, நாங்கள் அடுத்த தலைப்புக்குள்ள போவோம். இந்த 7C என்பது போல இன்னொன்று 7 components என்று சொல்லி இருக்கு. 7 மூலக்கூறுகள் ஒரு தொடர்பாடல்ல இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். தொடர்பாடல் செயல்முறை என்பது 7 மூலக்கூறுகளை கொண்டதாக இருக்கும் என்று பேசப்படுகிறது. அந்த 7 மூலக்கூறுகள் தொடர்பாகவும் நாங்கள் புரிந்து கொள்வோம். சரிதானே? அந்த 7 மூலக்கூறுகளையும் நாங்கள் தெரிந்து வைத்துக் கொண்டால் அதையும் விளக்கம் அளிக்கக்கூடியதாக இருக்கும். அதை ஆங்கிலத்தில் ஒரு இடத்துல வைத்திருக்கிறார்கள். நான் அதையும் உங்களுக்கு காட்டுகிறேன். அதனுடைய தமிழையும் பேசுவோம். 7 படிமுறைகளுக்கூடாக ஒரு தொடர்பாடல் நடக்கும் அல்லது தகவல் தொடர்பு செயல்முறை ஒன்று எவ்வாறு இயங்குகிறது என்று கேட்டால் அது 7 கட்டங்கள் அல்லது 7 மூலக்கூறுகளை கொண்டதாக இருக்கும் தகவல் தொடர்பு செயல்முறையை நாங்கள் முதலாவது ஒரு அனுப்புபவர் அல்லது ஒரு மூலம் ஒன்று காணப்படும். முதலாவதாக நாங்கள் சொல்லுகிறோம், அந்த செய்தியை அனுப்புபவர், ஆங்கிலத்தில் அதனை சென்டர் என்று சொல்லுகிறார்கள். சென்டர் ஓ சோர்ஸ், சென்டர் அல்லது சோர்ஸ் என்று சொல்லி நாங்கள் சொல்லுவோம். சரிதானே? இது 2 விதமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று ஒரு நபரை குறிப்பதாக இருக்கலாம், அல்லது அதை துவக்கி வைப்பது, அதை சோர்ஸ் அப்படி என்று சொல்லுகிறேன். தகவல் தொடர்பினுடைய செய்முறை இங்க எளிமையான ஒரு விளக்கம் போன்றவர்கள் தந்திருக்கிறார்கள் பாருங்க. முதலாவதால் அனுப்புனர். சரிதானே? சென்டர் அல்லது சோர்ஸ் என்று சொல்லி நாங்கள் அதை ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அந்த ஆங்கில பகுதியையும் நாங்கள் காட்டிக்கிறோம். சரிதானே? இப்போ முதலாவதாக இங்கே அவர்கள் தந்திருக்கிற விஷயத்தை பாருங்க. இதைத்தான் சொல்லுகிறார், சோ சென்டர். அது அனுப்புனரை குறிக்கிறதாக இருக்கு. அவர் இங்கே இருக்கிறார், என்ன அனுப்புனர். அடுத்ததாக அவர்கிட்ட ஒரு எண்ணம் ஒன்று தோன்று. அவர் ஒரு விடயத்தை அனுப்புவதற்கு சிந்திக்கிறார். ஏதோ அவர்கிட்ட ஒரு செய்தி ஒன்று தோற்றம் வருது. அவருடைய எண்ணங்கள், அவருடைய கருத்து, அவருடைய அபிப்பிராயம், அவருடைய திட்டம் எதுவும் ஒன்று இருக்கும். அத அவர் என்கோடிங் செய்வார். என்கோடிங் என்று சொல்லுகிறது இங்க குறியாக்கம் என்று சொல்லி பயன்படுத்துகிறார்கள். என்கோடிங் என்றால் அந்த அவருடைய எண்ணத்தை அவர் சொற்களாக மாற்றுவார், அல்லது சைகைகளாக மாற்றுவார், படங்களாக மாற்றுவார், வரிப்படங்களாக, வரைவுகளாக, விளக்கப்படங்களாக, ஏதோ ஒரு விதமாக அந்த செய்தியை குறியீடுகளாக ஆக்கி எடுப்பார். எடுத்து முடியும். இப்ப அது செய்தியாக மாறிவிடும். அவருடைய எண்ணம் இப்போது ஒரு செய்தியாக மாற்றம் பெற்றுவிடும். அப்ப இந்த செய்தியை அவர் அனுப்புகிறார். அனுப்புகிறது ஒரு ஊடகத்துக்குள்ளாலதான் அனுப்புவார். இந்த செய்தி போகிறது ஒரு ஊடகத்துக்குள்ளால அவர் அனுப்ப போகிறார். அதை நாங்கள் சொல்லுகிறது சேனல் அல்லது மீடியம்.
எதற்குள்ளால் அதை அனுப்ப போகிறார்? அது ஒரு கடதாசியிலே அனுப்புவார், அல்லது டெலிஃபோனிலே அனுப்புவார். கடதாசியிலே அனுப்பலாம், அல்லது அவர் அதை ஒரு டெலிஃபோன் ஏதோ ஒன்றுக்குள்ளால் அவர் அதை அனுப்புவார். சரிதானே? அந்த செய்தி அதை நாங்கள் சேனல் என்று சொல்லுவோம், அல்லது மீடியம், அது ஊடகம். இப்போ செய்தி அங்க போய் சேர்ந்துட்டுது, ரிசீவர்கிட்ட போகுது, ரிசீவர் ஆடியன்ஸ்கிட்ட போகுது. இவர் என்கோடிங் செய்த செய்தி போகுது, கடிதம். அதுல அவர் சொற்களினூடாக அதை அனுப்பியிருக்கிறார். எப்பவுமே அவர் என்கோடிங் செய்தது சொற்களில் செய்திருக்கிறார். இப்ப அவர் வாசிக்கிற போது ஒவ்வொரு சொல்லையும் டீகோடிங் செய்வார். டீகோடிங் செய்யறதுன்றது இங்கு அவர்கள் அதற்கு ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார்கள், டீகோடிங்குக்கு குறிவிலக்கம் என்று சொல்லி. ஆனால் நல்ல தமிழ் ஒன்று இருக்குது, முதலாவது குறிமுறை ஏற்றம் என்று போடுறாங்க, இங்க குறிமுறை இறக்கம் என்று போடுறாங்க. அந்த குறிமுறையை மாற்றி அதனுடைய பொருளை அவர் உள்வாங்குகிறார். உதாரணத்துக்கு நாளை என்கிற அந்த ஒரு சொல், இவர் நாளை என்பதை புரிந்து கொள்ளுகிறார். என்று இரவு முடிந்து சூரியன் உதிக்கிற போது, அப்படித்தானே அவர் விளங்கிக் கொள்வார். நாளை என்பதற்கு இவர் பொருள் தெரியும். சரிதானே? அவர் கமுகு என்று எழுதினார் என்றால் இவருக்கு அதை பார்த்தோன்னு இவருக்கு ஒரு படம் உண்டு ஓடுமை. இப்போ உள்ளுக்கும் அவர் டீகோடிங் பண்ணி சொல்லாக மாற்றி அவருக்கு ஒரு சிந்தனை, கமுகு என்கிறது அந்த பாக்கு மரத்தை அவர் நினைக்கிறார். அந்த படத்தை நினைச்சு போட்டு அதை எப்படி என்கோடிங் செய்கிறார்? வார்த்தையில 3 எழுத்துக்களின் மூலமாக கமுகு என்று எழுதுகிறார். இவர் இப்ப கமுகு என்கிற அந்த வார்த்தைகளை வாசிக்கிற போது இவருக்கு திருப்பி டீகோடிங் அந்த கமுகு என்கிற படம் வருது. சரிதானே? அவர் மல்லிகை பூ என்று எழுதி அனுப்பினால் அவருடைய சிந்தனையில ஒரு படம் ஒன்று வந்தது. அவருடைய சிந்தனையில ஒரு படம் ஒன்று வருகிறது, வெள்ளையாக அந்த பூ. அப்ப அவருக்கு அது மல்லிகை பூ என்று இப்ப அவர் எப்படி அதை என்கோடிங் பண்றார்? சொல்லில எழுதுறார். இவருக்கு அது கிடைச்ச உடனே, இவருக்கு அந்த சொல்ல பார்த்த உடனே இவருக்கு டீகோட் ஆகுது. அந்த படம் இவருக்கு திரும்ப மனசுல புரிந்து கொள்ளப்படுது. அவ்வாறு புரிந்து கொள்ளப்படுதலைத்தான் நாங்கள் டீகோடிங் என்று சொல்றோம். சரிதானே? இப்ப இந்த செய்தி இவருக்கு விளங்கிட்டு அதன் பின்னாலே அவர் அது தொடர்பில் தன்னுடைய பின்னூட்டத்தை வழங்குவார். அந்த விஷயம் விளங்கினதுக்கு பிறகு இவர் ஏதோ ஒன்று அது தொடர்பாக தன்னுடைய பிரதிபலிப்பை, தன்னுடைய ஃபீட்பேக்கை அவருக்கு கொடுப்பார். அப்ப மொத்தமாக 7 components இருக்கு கம்யூனிகேஷன், 7 components ஆஃப் கம்யூனிகேஷன் என்று சொல்லி நாங்கள் சொல்லுகிறோம். அந்த 7 components என்ன என்று சொல்லி நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. முதலாவது சோர்ஸ் சென்டர், அது நாங்கள் அனுப்புனர் என்று சொல்லி வைத்துக் கொள்ளுகிறோம். 2வது செய்தி, இந்த செய்தியை 3வது எழுதுகிறவர்களும் உண்டு, பிரச்சனை இல்லை, நாங்கள் இப்படியும் எழுதல். சரிதானே? அப்ப அவருக்கு ஒரு எண்ணம், ஒரு சிந்தனை ஒன்று தோன்றுவதே அது செய்தி என்று சொல்லுகிறார். அவர் சொல்ல நினைக்கிற விடையா மல்லிகை பூ. அவர் அவருக்கு அந்த படம் மனசுல தோணும். இதை அவருக்கு வெளிப்படுத்த வேண்டும், யாரோ ஒருவருக்கு அதை வெளிப்படுத்த போகிறார். அடுத்ததாக என்ன செய்கிறார்? அதை சொற்களாக மாற்றுகிறார், என்கோடிங். இப்போ சேனல் மீடியம், அது ஒரு பேப்பர், ஒரு கடிதம். சரிதானே? அல்லது ஒரு SMS, என்னமோ சேனல் மீடியம் பாவிக்கிறார். ரிசீவர் அதை பெற்றுக்கொள்கிறார். ரிசீவர் ஒரு ஆள் எடுப்பார், அவருக்கு அந்த மெசேஜ் கிடைக்குது. அவர் பார்க்கிறார், மல்லிகை பூ என்று எழுதப்பட்டிருக்கு, எழுத்துக்கள் இருக்கு. அந்த எழுத்துக்களுக்கான டீகோடிங் அவர் செய்கிறார். இது என்பது அந்த விளங்கரமான அந்த பூ என்று அவருக்கு புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்குது. அது தொடர்பில் அவர் ஒரு ஃபீட்பேக் ஒன்று கொடுப்பார். ஒரு ஸ்லிப்பை போடு, ஒரு லவ் ஸ்டிக்கரை போடுவேன். சரிதானே? ஏதோ இப்போ மெசேஜில் போச்சுதுன்னா அவர் திருப்பி இவருக்கு ஒரு ஃபீட்பேக் ஒன்று கொடுப்பார். அவருக்கு அது புரிந்து விட்டது. அவர் மகிழ்ச்சி அடைகிறாரா, கோபம் அடைகிறாரா, அல்லது ஒன்றுமே இல்லை, அந்த கிணற்றில போட்ட கால் போல அப்படியே இருக்கிறாரா, என்னமோ ஏதோ ஒன்று அவர் செய்வார். சரியா? இப்ப இந்த 7 விடயத்தையும் நாங்கள் புரிந்து கொண்டால் 7 மூலக்கூறுகள், என்ன கம்போனன்ட்ஸ் என்றது நல்ல தமிழ் மூலக்கூறுகள் எடுத்துக்கொள்ளும். 7 மூலக்கூறுகள் தொடர்பாக நாங்கள் பார்ப்போம். அப்ப இதுல பாருங்க, இந்த படத்தை நீங்க புரிந்து கொள்ளலாம். இதுல இந்த ஊடகம் என்பது காட்டப்பட இல்லை. சரிதானே? இங்கு முதலாவது அனுப்புனர் இருக்கிறார். அது அவர் நினைக்கிற ஒரு விடயம் குறியாக்கம் செய்யப்பட்டு செய்தியாக மாறுகிறது. அதுக்கு பிறகு அந்த செய்தி ஊடகத்துக்கூடாக அனுப்பப்படுகிறது. செய்தி என்கிற இடத்துல நீங்கள் ஊடகம் இருப்பதாக நினைக்கிறீங்க.
சரிதானே? இந்த செய்தி என்று சொல்லி இருக்கிற இடத்துல இந்த பகுதி செய்தி என்பது ஒரு ஊடகத்தினூடாகத்தான் போகும், சும்மா போகும். அந்த செய்தி ஒரு கடிதாசியில் எழுதப்படுமாக இருந்தால் அந்த கடிதாசி ஒரு ஊடகம். ஒரு வாட்ஸ்அப் மெசேஜில் அனுப்பப்படுமாக இருந்தால் அந்த வாட்ஸ்அப் என்கிற செயலி அல்லது அந்த திறன்பேசி கைபேசி அது ஒரு சேனலோ மீடியமா இருக்கு. அப்ப செய்தி, அந்த செய்தி அவருக்கு அங்க வாங்குபவர்கிட்ட போன உடனே அவருக்கு அது அவர் என்கோடிங் செய்து அதை எடுக்கிறார், டீகோடிங் செய்து எடுக்கிறார். அந்த குறிமுறையை இறக்குகிறார், குறிமுறையை மாற்றி அந்த பொருளுக்கு போகிறார் நேரடியாக. அதன் பின்பாக அவர் அது தொடர்பில் ஃபீட்பேக், அவர்களுக்கு இடையில இரண்டு பக்கம், சரிதானே? இந்த இரண்டு பக்கமும் அது தொடர்பான பின்னூட்டங்கள் பரிமாறப்படும். இந்த 7 விஷயத்தையும் வச்சுக்கொண்டு இது ஒரு தகவல் தொடர்பு செயல்முறையினுடைய ஒரு சுழற்சியாக நீங்க புரிந்து கொள்ளலாம். இதை இன்னும் ஒரு விதமாக காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள் பாருங்க. அனுப்புபவர் இருக்கிறார், இந்த பகுதி உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். நீங்க அனுப்புபவர் இருக்கிறார், அதுக்கு பிறகு அவர் ஒரு என்கோடிங் மூலமாக செய்தி ஒன்றை உருவாக்குகிறார். என்கோடிங் மூலமாக செய்தி ஒன்றை உருவாக்குகிறார். அந்த செய்தி ஏதோ ஒரு சேனலுக்குள்ளால அல்லது ஏதோ ஒரு மீடியத்துக்கு ஊடாக பரிமாறப்படுகிறது. பெறுபவர் அந்த செய்தியை பெற்றுக்கொள்கிறார். அதன் பிறகு அதை அவர் டீகோட் பண்ணுகிறார், டீகோட் பண்ணி புரிந்து கொள்கிறார். புரிந்து கொள்ளலாம் டீகோட், சரிதானே? புரிந்து கொள்கிறார். அதன் பின்னர் பின்னூட்டம் நடக்குது. அவ்வாறு புரிந்து கொள்ளப்பட்டதன் பின்னர் அனுப்புனரோடு பின்னூட்டம் நடைபெறுகிறது. இப்ப இந்த இடத்துல செய்தியை வழங்குதல், செய்தி ஊடகம், செய்தியை பெறுதல் என்கிற 3 கட்டங்கள். சத்தம் அதை குழப்பலாம் என்று சொல்ற. சத்தம் என்கிறது பொதுவாக தடைகளை பேசுவோம். நாங்கள் இங்க வெறும் சத்தம் மட்டுமல்ல, அது அந்த இடங்களில் தடைகள் இன்டரப்ட் பண்ணும், சரிதானே என்று சொல்லி அதை மேலதிகமாக காட்டியிருக்கிறார். சில பேர் இதையும் வச்சுக்கொண்டு மொத்தமாக 8 கூறுகள் இருப்பதாக, 8 கம்போனன்ட்ஸ் சொல்லுகிறவர்கள் உண்டு. நீங்கள் 7 சொன்னீங்கன்னா போதும், சரிதானே? இந்த 7 விடயத்தையும் ஒரு தடவை வாசித்து புரிந்து கொள்வார்கள். ஒவ்வொரு விடயமாக முதலாவது அனுப்புனர். இவர் சில விவரங்களை வைத்திருக்கிறார், சில நோக்கங்களை வைத்திருக்கிறார். அந்த நோக்கங்களை அடைந்து கொள்வதற்காக யாரோ நபர் அல்லது நபர்களோடு தொடர்பு கொள்வதற்கு அவர் விரும்புகிறார், முயற்சி கொள்ளுகிறார். இதுதான் அனுப்புனர் என்பவருடைய இயல்பு. அதாவது ஒரு தகவல் தொடர்பினை ஆரம்பிக்கும் கட்டத்தில் இருக்கிறவர், அதை தொடக்குபவர். அவர் சில விவரங்களை வைத்திருக்கிறார், அதன் மூலமாக சில நோக்கங்களை அடைந்து கொள்வதற்கு முயற்சிக்கிறார். தன்னிடம் உள்ள விவரங்களை யாரோ ஒருவரோடு பரிமாறிக்கொள்வதற்கு அவர் கருடுகிறார். இது 2வது, அவர் அனுப்ப விரும்புகிற விவரம். அனுப்ப விரும்புகிறது ஒரு தனி விவரமாக அல்லது விவரங்களினுடைய தொகுப்பாக இருக்கும். அவர் என்ன செய்கிறார், அந்த தான் நினைக்கிற விஷயத்தை, தான் அனுப்ப விரும்புகிறது தன்னுடைய எண்ணங்கள், உணர்ச்சிகள், அபிப்பிராயங்கள் போன்றவற்றை வார்த்தைகளாகவும் வேர்பல் நான் வேர்பல் மிக்சிங்காக அல்லது தனித்தனியாகவும் இருக்க, சரிதானே? அப்போ 2ம் கலந்து தனித்தனியாக என்னமோ அதன் மூலமாக அவர் ஒரு என்கோடிங் செய்கிறேன், குறியாக்கம் செய்கிறேன், சரிதானே? குறிமுறையேற்ற மண்டலம் சொல்றாங்க. நாங்கள் அதை ஆங்கிலத்தில் பக்கத்தில் எழுதினா நல்ல ஒரு குறிமுறையாக்கம் ஒன்று செய்கிறேன். இப்போது அவருக்கு ஒரு செய்தி ஒரு வடிவமாக வந்துவிட்டது, பார்க்கக்கூடியது, என்ன புலனாகக்கூடியது. பார்க்கக்கூடியது மட்டுமல்ல, கேட்கக்கூடியதாகவும் இருக்கலாம். அது புலனாகக்கூடிய வடிவம். 5 புலன்கள்ல ஏதோ ஒரு புலனால அறிந்து கொள்ளக்கூடியது அல்லது 5 உணரலாம். புலன்களால் உணர்ந்து கொள்ளக்கூடிய வடிவத்துக்கு அது வந்துட்டுது. இப்போ அது செய்தி. இப்போ இந்த செய்தி ஒரு ஊடகத்துக்குள்ளால நகருது, சரிதானே? அது காற்றிலே பாட்டு வரலாம் அல்லது தொலைபேசியில வரலாம், SMS-ல வரலாம், என்னமோ அது ஒரு ஊடகத்துக்கூடாக அந்த செய்தி போகுது. இப்போ அடுத்தது பெறுபவர், ரிசீவர், ஆடியன்ஸ், சரிதானே? அப்போ யாருக்கு செய்தி சென்றடைகிறதோ அது பெறுநர் அல்லது ரிசீவர், ஆடியன்ஸ் என்று நாங்கள் சொல்லுவோம். அவர் அந்த செய்தியை
குறியீடுகளிலிருந்து விளக்கம் பெறுகிறார். அவருக்கு குறியீடுகள் பொருளை தருகிறது. அவருடைய அறிவு, கல்வி, அவருக்கு இருக்கிற புரிதல், அவருடைய உணர்வுகள், சரிதானே, அவருடைய முன் அனுபவங்கள், இது போன்ற பல்வேறு விடயங்களின் ஊடாக அவர் இந்த விடயத்தை புரிந்து கொள்ளுகிறார். சில வேளைகள்ல ஒரு எண்ணம் என்பது எதுவுமே இல்லாம இருக்கிறார். சாதாரணமா எங்கட தொலைபேசியில மிஸ் கால் கொடுக்குறது, சரியா, இவ்வளவு நடக்கும். இதுக்குள்ள இவ்வளவு நடக்கும். அதோட தொடர்பான அது அவருடைய முன்னைய அனுபவம், அறிவு, அவருடைய கல்வி, அவர்கிட்ட இருக்கிற புரிதல், அவருடைய உணர்வுகள் மற்றும் அனுப்புனர்கள் இவருக்கு இருக்கக்கூடிய பரஸ்பர தன்மை, மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், இதை வைத்துக் கொண்டு அவர் புரிந்து கொள்வார். சரிதானே. அதுக்கு பிறகு அவர் தகவல் கிடைத்தமை தொடர்பாகவும், கிடைத்த தகவல் தனக்கு புரிந்ததா என்பது தொடர்பாகவும் செய்தி அனுப்புறதுக்கு ஒரு பதிலை வழங்குவார். ஏதோ ஒரு பொறிமுறை ஒன்று அங்கே இருக்கு, ஒரு மெக்கானிசம். சரிதானே. அவ்வாறு இருக்கக்கூடிய அந்த மெக்கானிசம் நாங்கள் பின்னூட்டம், ஃபீட்பேக் என்று சொல்லி சொல்றோம். இந்த விடயம் 7 பொறிமுறைகளை கொண்டதாக இருக்கு. தகவல் தொடர்புகளில் பின்னூட்டத்தினுடைய முக்கியத்துவம் என்ன என்று சொல்லி சொல்லுது. தகவல் தொடர்பில் பின்னூட்டம் ஒன்றின் முக்கியத்துவம் யாது என்று சொல்லி கேட்கலாம். சரிதானே. இப்ப இங்கு தகவல் பெறப்பட்டதை உறுதிப்படுத்துவது இது முக்கியமான விடயமாக இருக்கு. அதாவது அக்னாலஜ்மெண்ட், அது முதலாவது ஒரு ஃபீட்பேக். சரிதானே. நீங்க ஒரு ஆளுக்கு ஒரு செய்தி ஒன்று போடுறீங்க, அவங்க கோபமா ஒரு முகம் போடுறாங்கன்னா செய்தி கிடைச்சிட்டாங்க பாருங்க. சரி, இப்ப இது ஒரு அக்னாலஜ்மெண்ட். அந்த விடயத்தை நாங்க பார்ப்போம். அனுப்புனர் பெறுநரிடமிருந்து ஒரு அக்னாலஜ்மெண்ட்டை முதல்ல பெற்றுக்கொள்கிறார். அது முக்கியமான ஒன்று. இரண்டாவது, இவரால் வழங்கப்பட்ட கருத்துக்கள் தொடர்பாக அவருடைய பிரதிபலிப்பை புரிந்து கொள்வது. இவருடைய அறிவுரைகள், ஆலோசனைகள், கருத்துக்கள், உணர்வுகள் என்பவை தொடர்பாக அவருடைய நடத்தை, அவருடைய பிஹேவியர் என்ன என்பதை வெளிப்படுத்துவதற்கு பின்னூட்டம் முக்கியமானதாக இருக்கும். இங்கு இருவழி தொடர்பாடல் முறையாக அது மாறும். ஒரு வழி தொடர்பாடல் முறையாக இல்லாமல் இருவழி தொடர்பான முறையாக அது மாறும். இருவழி தொடர்பு தன்மை வாய்ந்ததாக அது மாறிவிடும். அது துல்லியமானதாக அமையும். முதலாவது அதுல வரக்கூடிய இன்னொரு நன்மை நாங்கள் சொல்லுகிறோம், அது ஒரு துல்லியமானதாக அல்லது செம்மையானதான ஒரு பதிலை பெறுவதற்கு வழியாக இருக்கும். ஃபீட்பேக் இல்லாவிட்டால் எங்களுக்கு அவர் சரியாக விளங்கி கொண்டாரா, அவர் தெளிவாக நாங்கள் சொல்லப்பட்ட கருத்துக்கு அமைவாக செயல்படுகிறாரா, முதல் கிடைத்ததான்றதே அங்க பிரச்சனை. அப்ப முதல் அக்னாலஜ்மெண்டா இருக்கும். இரண்டாவது, அவருடைய அதற்கான நடத்தையை வெளிப்படுத்தும். மூன்றாவது, தகவல் தொடர்பு துல்லியமானதாக இருக்கும், செம்மைப்படுத்துவதாக இருக்கும். துல்லியமானதாக செம்மைப்படுத்துவதாக இருக்கும். இங்கு பெறுநர்களுடைய தன்னம்பிக்கை, அதுபோல அனுப்புனர்களுடைய திருப்தி என்பதை அடையப்படும். பெறுநருடைய தன்னம்பிக்கை, அனுப்புனருடைய திருப்தி ஆகிய விடயங்கள் அடையப்படுவதாக இருக்கும். சில வேளைகள்ல ஒரு குறைந்த அளவான புள்ளிகளுக்கு அதை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தகவல் தொடர்புகளில் பின்னூட்டத்தினுடைய முக்கியத்துவம் என்ன என்று சொல்லி கேட்கிறார். ஒரு செயல்திறன் வாய்ந்த தொடர்பாடல் ஒன்றை நீங்கள் நிகழ்த்த வேண்டுமாக இருந்தால், ஒரு தொடர்பாடல் செயல்திறன் வாய்ந்ததாக அமைய வேண்டும் என்று கருதினால், அதுல இருக்க வேண்டிய அத்தியாவசியமான இயல்புகள் எவை என்பது தொடர்பாக நாங்க பார்த்து அடுத்த விடயமாக குறித்து வச்சுக் கொள்ளுங்க. இது ஒரு ஆங்கிலத்துலதான் இருக்குது. ஆனால் என்னை விட எல்லாருக்கும் ஆங்கிலம் தெரியும் என்கிற நம்பிக்கையில நான் பேசுகிறேன். உங்களுக்கு நெருக்கடியாக இருக்கா என்கிறதாக.
ஒரு எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன், அதாவது செயல்திறன் வாய்ந்த தகவல் தொடர்பு அல்லது செயல்திறன் வாய்ந்த தொடர்பாடல் ஒன்றின் அத்தியாவசிய பண்புகளாக இருக்கும். ஒரு பொதுவான தொடர்பாடல் சூழல் இருக்கும். பெறுநருக்கும் வழங்குனருக்கும் இடையில ஒரு பொதுவான சூழல் ஒன்று இருக்க வேண்டும். இரண்டாவது, பெறுநருக்கும் அனுப்புனருக்கும் இடையில ஒத்துழைப்பு தன்மை காணப்படும். இரண்டு பேருக்கும் இடையில அது தொடர்பிலான ஒரு ஒத்துழைப்பு பாங்கு கொண்டு காணப்பட வேண்டும். மூன்றாவது, மிக பொருத்தமான ஊடகம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க வேண்டும். பொருத்தமற்ற ஊடகத்துக்குள்ளால அதை அனுப்பக்கூடாது. பொருத்தமான ஊடகம் ஒன்று தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க வேண்டும். நான்காவது, மிக சரியான என்கோடிங்கும் டீகோடிங்கும் இருக்கணும். அது குறிமுறை ஏற்றம், குறிமுறை இறக்கம் என்றெல்லாம் நீங்க எழுதுங்க தமிழ்ல, ஆனால் பக்கத்துல ஆங்கிலத்தில் எழுதுங்க. இவர் சரியாக செய்தியை வடிவமைத்திருக்க வேண்டும், அவர் சரியாக அதன் பொருளை புரிந்து கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் எங்களோட தமிழ்ல சொல்லுகிற மாதிரி ஐயமும் திரிவும் தோன்றிற்று. அந்த கருத்துல சந்தேகம் தோன்றும். இரண்டாவது, இவர் சொல்லாத ஒன்றை அவர் சொன்னதாக புரிந்து கொள்ளுங்கள். ஐயம் என்றது விளங்காம இருக்கிறது, திரிவு என்றது வேற மாதிரி விளங்குகிறது. சரியான குறிமுறை ஏற்றம், குறிமுறை இறக்கம், என்கோடிங் அண்ட் டீகோடிங் அங்க இருக்க வரும். அதுபோல செய்தி பெற்றுக்கொள்ளப்பட்டமைக்கான ஏற்பு மற்றும் பின்னூட்டம் இருந்தால், இந்த இதை சில பேர் 8 ஆக சரியாக எழுதுவார்கள், பிரித்து 8 ஆக எழுதுகிறது இருக்குது. அப்படி பிரித்து எழுதுகிறார்கள், எழுதலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. சரிதான். நாங்கள் சிலவற்றை சேர்த்து சொல்லி இருக்கிறோம். இந்த 5 முக்கியமான அத்தியாவசியமான இயல்புகள் இருக்க வேணும் ஒரு செயல்திறன் வாய்ந்த தொடர்பாடல். செயல்திறன் வாய்ந்த தொடர்பாடல் ஒன்று. முதலாவது, ஒரு பொதுமைப்பாடுடைய தொடர்பு கொள்ளும் சூழல் அல்லது தகவல் தொடர்பு சூழல் காணப்பட வேண்டும். இரண்டாவது, அனுப்புனர் மற்றும் பெறுபவரிடம் ஒத்துழைப்பான அல்லது ஒத்திசைவான தன்மை ஒன்று காணப்பட வேண்டும். 3, மிக பொருத்தமான ஏற்புடையதான ஊடகம், சேனலோ மீடியம், சேனலோ மீடியம் தெரிவு செய்யப்பட்டிருக்க வேணும். 4வது, மிக சரியான குறிமுறை ஏற்றம், குறிமுறை இறக்கம். அப்படி சொல்ல ஒரு மாதிரி இருக்கு, பரவாயில்ல, அப்படியே போட்டுக்கொள்ளுங்க. என்கோடிங் அண்ட் டீகோட். செய்தி சரியான முறையில குறியாக்கப்படுதல் வேண்டும். அதுபோல அவர் அதை குறிவிலக்கல் செய்து புரிந்து கொள்ள வேண்டும். சரியாக இது செய்தி வடிவமைக்கப்பட வேண்டும். வடிவமைக்கப்பட்ட செய்தி அவர் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் பிரச்சனை. இவர் ஒன்று எழுதுகிற போது அவர் வேறொன்றாக புரிந்து கொள்வது பிரச்சனையாக இருக்கு. அதுபோல செய்தி கிடைத்தமைக்கான ஏற்பு, ரிசிப்ட், ஏற்பு மற்றும் அதற்கான ரெஸ்பான்ஸ் என்பது அதன் மீது கவனம் செலுத்தப்பட்ட அல்லது அதற்கு மதிப்பளிக்கப்பட்ட ஒரு பின்னூட்டம் என்பதை வழங்கப்பட வேண்டும். இந்த இவ்வளவும் அத்தியாவசியமான தொடர்பாடல்ல காணப்படக்கூடிய வினைத்திறன் வாய்ந்த தொடர்பாடல் ஒன்றில் காணப்படக்கூடிய அத்தியாவசியமான தன்மைகள் என்று சொல்லி நாங்கள் சொல்லுவோம். அடுத்தது, தகவல் தொடர்பினுடைய நோக்கம் என்ன? ஏன் தகவல் தொடர்பு செய்கிறார்? தகவல் தொடர்பினுடைய குறிக்கோள்கள் அல்லது தகவல் தொடர்பு மேற்கொள்ளப்படுவதனுடைய நோக்கங்கள் எவை? என்னென்ன நோக்கத்துக்காக தகவல் தொடர்பை பின்பற்றுகிறோம் அல்லது செய்கிறோம்? அதோட செயல்முறை தானே. தகவல் தொடர்பினுடைய நோக்கம் என்ன என்று சொல்லி கேட்கிறோம். அப்போ முதலாவது சொல்லுகிறார்கள் கற்பித்தல் செயல்பாடு. தகவல் தொடர்பு மேற்கொள்வதனுடைய நோக்கம் என்ன என்று கேட்டால் கல்வி, கற்பித்தல் செயற்பாடு. இது ஒருவர் அறிவுறுத்தல்கள், வழிகாட்டுதல்கள், ஆலோசனைகள் போன்றவற்றை வழங்குவது. இதற்காக தகவல் தொடர்பு மேற்கொள்ளப்படும். தகவல் தொடர்பு செய்பவர் அதனை பெறுவதற்கு அறிவுறுத்தல்கள், ஆலோசனைகள், வழிகாட்டுதல்கள் போன்றவற்றை வழங்குவது
கற்பித்தல் செயற்பாட்டுக்கு தகவல் தொடர்புடைய நோக்கம் ஒன்றாக கற்பித்தல் செயற்பாடு இருக்கு. இரண்டாவது ஒருங்கிணைப்பு செயற்பாடு. இந்த தகவல் தொடர்பின் மூலமாக இந்த அமைப்பினுடைய அல்லது நிறுவனத்தினுடைய பல்வேறுபட்ட செயற்பாடுகள், பல்வேறுபட்ட அலகுகள், பிரிவுகள், கிளைகள், அலுவலர்கள் ஆகியோருக்கிடையில் ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துகின்ற முக்கியமான ஒரு அம்சமாக தொடர்பாடல் காணப்படும். இது இரண்டாவது விடயம். முதலாவது கற்பித்தல் செயற்பாடு, இரண்டாவது ஒருங்கிணைத்தல் செயற்பாடு. இதுல இருக்கிறத விட மேலதிகமாக உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். சரிதானே? ஒரு நிறுவனத்தினுடைய பல்வேறுபட்ட திணைக்களங்கள், அலகுகள், பிரிவுகள், கிளைகள், அங்கு இருக்கக்கூடிய பல்வேறு தரப்பினரான அலுவலர்கள் ஆகியோருக்கு இடையில ஒரு ஒருங்கிணைப்பினை, அவர்களுடைய செயற்பாடுகளின் தொகுப்பினை அல்லது செயற்பாடுகளுக்கான இடைத்தொடர்புகளினை உருவாக்குவதற்காக தொடர்பாடல் மேற்கொள்ளப்படுகிறது. இது இரண்டாவது நோக்கம். மூன்றாவது தகவல் அளித்தல் என்பது அதனுடைய நோக்கமாக இருக்கும். மூன்றாவது தகவல் வழங்கும். தகவல் வழங்குதல் என்பது கொள்கைகள் தொடர்பாக அல்லது சட்டங்கள் தொடர்பாக, நடைமுறைகள் தொடர்பாக அவர்கள் எவ்வாறு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை அறிவதற்காக, இங்கு நடந்து கொண்டிருப்பது என்ன, நிகழ்ந்தது என்ன, நிகழ்ந்து கொண்டிருப்பது என்ன என்பது தொடர்பாக, அல்லது எதிர்காலத்தில் மேற்கொள்ள இருக்கக்கூடிய கருமங்கள் தொடர்பாக இந்த விடயங்களை பரிமாறிக்கொள்வது தகவல் பரிமாறும் செயல்பாடு. தகவல் வழங்கல் மூன்றாவது செயல்பாடு. நான்காவது மதிப்பீடு. இந்த தொடர்பாடல் மூலமாக கருத்துக்கள் அல்லது ஒரு தீர்மானங்கள் என்பவற்றை அவர்கள் உருவாக்குவதற்காக, ஒரு கருத்துருவாக்கம் செய்வதற்காக அல்லது தீர்மானங்களை எடுப்பதற்கு தேவையான எங்களிடம் இருக்கக்கூடிய விடயங்களை, தகவல்கள், தரவுகள், எங்களுடைய எண்ணங்கள், அபிப்பிராயங்கள் போன்றவற்றை அவர்களுக்கு வழங்குவதன் மூலம் அவர்கள் ஒரு மதிப்பீட்டு செயல்முறையில் ஈடுபடுவார்கள். அதாவது கருத்துக்களை அல்லது தீர்மானங்களை சரியானவை, தவறானவை, பொருத்தமானவை, பொருத்தமற்றவை என்பது தொடர்பாக மதிப்பீடு செய்வதற்கு இதை பயன்படுத்திக் கொள்ள முடியும். இதற்கு மேலதிகமாக இன்னும் சுருக்கமாக சில விடயங்களை சொன்னால், தகவல் வழங்குவது, ஆலோசனை வழங்குவது, கட்டளையிடுவது, பரிந்துரைகளை வழங்குவது, வற்புறுத்துதல், எச்சரிக்கை செய்தல், அலுவலர்களுடைய உளப்பாங்கினை விருத்தி அடைய செய்தல் அல்லது ஊக்கப்படுத்தல் போன்ற பல்வேறு கருமங்களை அடைந்து கொள்ளும் வகையில தகவல் தொடர்பு மேற்கொள்ளப்படுகிறது. அப்ப தகவல் தொடர்பு மேற்கொள்ளப்படுவதனுடைய நோக்கம் என்று கேட்கப்பட்டால், ஒன்று கற்பிக்கும் செயற்பாடு, இரண்டாவது ஒருங்கிணைக்கும் செயல்பாடு, மூன்றாவது தகவல் அளிக்கும் செயற்பாடு, நான்கு மதிப்பீட்டு செயற்பாடு, ஐந்தாவது கட்டளையிடுதல் அல்லது வற்புறுத்துதல். கட்டளையிடுதல், வற்புறுத்துதல், எச்சரிக்கை செய்தல் போன்ற விடயங்கள் எல்லாவற்றையும் சேர்த்து சொல்லலாம். சரிதானே? ஆணையிடுதல் என்று சொல். ஆணையிடும், அதாவது அவர்களுக்கு கட்டளைகள், வற்புறுத்தல்கள், எச்சரிக்கை போன்றவற்றை வழங்குவது. அதுபோல ஊக்கமளிக்கும் செயற்பாடு, ஊழியர்களுடைய அல்லது அந்த பங்குதாரர்களுடைய, அது ஊழியர்களாக இருக்கணும் இல்லை, பங்குதாரர்களுடைய மன உறுதியை, தன்னம்பிக்கையை மேம்படுத்துதல், மோட்டிவேஷனல் ப்ரோக்ராம் என்று சொல்வார்கள், அதுக்கும் ஒரு நோக்கம்தான். இந்த அடிப்படையில் தகவல் தொடர்புடைய குறிக்கோள்கள் எவை என்று சொல்லி கேட்கப்பட்டால், இந்த தகவல் தொடர்பு குறிக்கோள்களை நீங்கள் சொல்லிக்கொள்ள. சரிதான். நாங்கள் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்பாக தகவல் தொடர்பினுடைய முக்கியத்துவம் என்பது தொடர்பாக நாங்கள் பார்ப்போம். தகவல் தொடர்பு அவ்வகையான காரணங்களின் அடிப்படையில முக்கியத்துவம் பெறுவதாக இருக்கிறது. ஒரு சிறிய இடைவேளை எடுத்துக்கொள்வோம். எடுத்துக்கொண்டு தொடர்ச்சியாக பேசும். சரி, நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம்.
ஒரு கேள்வி ஒன்று கேட்டுக்கிறீங்க. இந்த தொடர்பாடல் முறையை தெரிவு செய்யும் போது கருத்தில் கொள்ள வேண்டிய விடயங்கள் எவை என்று சொல்லும். இந்த தொடர்பாடல் முறையை தெரிவு செய்கிற போது கருத்தில் கொள்ளப்பட வேண்டிய விடயங்கள் நாங்கள் நிச்சயமாக பார்ப்போம். என்றால் தொடர்பாடல் முறைகளை படிக்கிறோம். தொடர்பாடல் முறைகள் என்று சொல்லி அதை வெவ்வேறு விதமாக நாங்கள் வகைப்படுத்துவோம். உள்ளக தொடர்பாடல், வெளியக தொடர்பாடல் என்று வகைப்படுத்துவோம். அதுபோல வேர்பல், நான் வேர்பல், சைன் இப்படியாக எல்லாம் வகைப்படுத்துவோம். நான் இப்ப அந்த வகைப்பாட்டுக்குள்ள போகையில அப்போ எந்த முறையை நாங்கள் பயன்படுத்த போகிறோம் என்று சொல்லி சொன்னால் அது அந்த முறையை நாங்கள் செலக்ட் பண்றதுக்கு சில விஷயங்களை கருத்துல கொண்டுதான் செலக்ட் பண்ணுவோம். இது பேச்சில் செய்யறதா, எழுத்துல செய்ய வேண்டியதா, அல்லது சைகை மூலமாக செய்ய வேண்டியதா, இந்த மாதிரியாக அதை தெரிவு செய்கிறதுக்கான விடயங்கள் என்னென்ன விடயங்களை கொண்டு தொலைத்தொடர்பு முறை, குறிப்பாக சொன்னா சேனல் மீடியமோ சேனல் தெரிவு செய்யப்படுவது எதனை கருத்தில் கொண்டு தெரிவு செய்யப்படுகிறோம் என்பதை நாங்கள் கதைப்போம் நிச்சயமாக. சரி, நான் இந்த விட்ட இடத்துல இருந்து அந்த திட்டமிட்ட ஒழுங்கிலேயே போவோம். தகவல் தொடர்பு ஏன் முக்கியத்துவம் பெறுகிறது என்று சொல்லி கேட்கப்பட்டார். இப்ப நாங்கள் தகவல் தொடர்பினுடைய முக்கியத்துவம் என்ன, இன்னொரு விதமாக சொன்னால் தகவல் தொடர்பு ஏன் அவசியமானது என்று சொல்லி கேட்டால் கூட இதே பதிலைத்தான் நாங்கள் சொல்லுவோம். தகவல் தொடர்பு முக்கியத்துவம் பெறுவதற்கான காரணங்கள் என்ன, தகவல் தொடர்பு ஏன் அவசியமாகின்றது என்று கேட்பார்களாக இருந்தால் நாங்கள் பதிலை சொல்ல போகிறோம். முதலாவது, இது நிறுவன முகாமைத்துவத்திற்கு, குறிப்பாக திட்டமிடல், ஒழுங்கமைத்தல், கட்டுப்படுத்தல் ஆகிய முகாமைத்துவ கருமங்களை வெற்றிகரமாக செயற்படுத்துவதற்கு போதுமான சரியான நேரத்தில் மேற்கொள்ளப்படுகின்ற, போதுமானதும் சரியானதும் சரியான நேரத்தில் மேற்கொள்ளப்படுவதுமான தொடர்பாடல் அவசியமாக இருக்கும். குறிப்பாக நிறுவனத்தின் முடிவெடுக்கின்ற செயற்பாட்டிற்கு, நிறுவனத்தின் இலக்குகள், நோக்கங்களை தொடர்புடைய பங்குதாரர்களிடம் கொண்டு சென்று சேர்ப்பதற்கு மேலதிகாரிகள், மேலாளர்கள் திட்டங்களினுடைய விவரங்களை, அவற்றை நிறைவேற்றும் பங்குதாரர்களுடைய பொறுப்புகள், கடமைகளை தெளிவுபடுத்துவதற்கு தொடர்பாடல் முக்கியமானதாக இருக்கு. அப்ப முதலாவது விடயம், திட்டமிடலுக்கான அடிப்படையாக அமைவதால் தொடர்பாடல் முக்கியத்துவம் பெறுகிறது. திட்டமிடலுக்கான அடிப்படையாக அமைவதனால் தொடர்பாடல் முக்கியத்துவம் பெறுகிறது. முகாமைத்துவ கர்மங்களாக இருக்கக்கூடிய திட்டமிடல், அத்தோடு ஒழுங்கமைத்தல், கட்டுப்படுத்துதல், வழிநடத்தல், இயக்குதல் என்பது வழிநடத்தல். நாங்கள் முகாமையினுடைய கூறுகள் தொடக்கத்தில் படிக்க வேண்டியது, அது நாங்கள் பின்னர் தான் படிப்போம். சரி, இப்ப திட்டமிடல், ஒழுங்கமைத்தல், கட்டுப்படுத்தல், வழிநடத்தல் ஆகிய நிர்வாக செயற்பாடுகளை வெற்றிகரமாக செயற்படுத்துவதற்கு சரியான நேரத்தில் சரியான முறையில் செய்து கொள்ளப்படுகிற போதுமான தொடர்பாடல் அவசியமாக இருக்கிறது. ஒரு நிறுவனத்தினுடைய தீர்மானம் எடுக்கும் செயற்பாட்டுக்கும் அதனுடைய இலக்குகள், கொள்கைகள், நோக்குகளை திறம்பட வடிவமைத்துக் கொள்வதற்கும் தொடர்பாடல் அவசியமானதாக இருக்கிறது. அப்ப சிறந்த தொடர்பாடல்னால கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்று கேட்கப்பட்டாலும், அல்லது தகவல் தொடர்பாடல் முக்கியத்துவம் பெறுவதற்கான காரணங்கள் என்று கேட்கப்பட்டாலும், நீங்கள் இதே விடயத்தை சொல்லலாம். திட்டமிடலுக்கு அடிப்படையாக இது அமைகிறது. நிறுவன திட்டமிடலுக்கு இது முக்கியமானதாக இருக்கிறது. இரண்டாவது, ஆரோக்கியமான நிறுவன உறவுகளை வளர்க்கிறது. ஆரோக்கியமான தொழில் உறவு, தொழிலாளர்கள் ஆரோக்கியமானவர்களாக இருந்தால் அவர்கள் நிறுவனங்களுக்கு திருப்தியான பங்களிப்பை வழங்குவார்கள். அப்ப இங்கு சிறந்த தொடர்பாடல் என்பது, அதாவது எண்ணங்கள், கருத்துக்கள், திட்டங்கள், அபிப்பிராயங்கள், வழிகாட்டுதல்கள், ஆலோசனைகள், பின்னூட்டங்கள் என்பதை பெறுகிற போது இங்கு முகாமையாளர்களையும் தொழிற்சங்கங்களையும்
அது நெருக்கமாக பிணைக்கிறது. ஆரோக்கியமான தொழில்துறை உறவு ஒன்று தோன்றும். தொழில்துறை அமைதி ஒன்று, புரிதல், பரஸ்பர புரிதல், தொழில்துறை சார்ந்த அமைதி, நல்லிணக்கம் என்பவை ஏற்படுகிறது. அதனூடாக அமைதியின்மை, பதட்டங்கள் குறைக்கப்பட்டு நிறுவனத்தினுடைய வளங்கள் அல்லது உற்பத்தி இயலளவு உத்தம அளவில் பேணப்படுவதாக இருக்கும். ஆரோக்கியமான தொழில்துறை உறவுகளை சிறந்த தொடர்பாடல் மேம்படுத்துகிறது. முகாமையினையும் தொழிலாளர்களையும் அல்லது தொழிற்சங்கங்களையும் அது நெருக்கமாக்குகிறது. அவர்களுக்கு இடையிலே பரஸ்பர புரிதல் ஏற்படுவதன் காரணமாக தொழில்துறை அமைதி மற்றும் நல்லிணக்கம் ஏற்படும். பதட்டங்கள், அமைதியின்மை இழிவளவாக்கப்படும், மினிமைஸ் பண்ணப்படும், இல்லாமலே போயிடும் என்று சொல்கிறார். இழிவளவாக்கப்படும். நிறுவனத்தினுடைய உற்பத்தி இயலளவு உத்தம மட்டத்தில் பயன்படுவதாக இருக்கும். ஆரோக்கியமான தொழில்துறை உறவுகளை ஊக்குவிக்கிறது. இது இரண்டாவது. மூன்றாவது, தொழிலாளர்களை ஊக்கப்படுத்தல், உந்துதல். தங்களுடைய ஊழியர்களுடைய தேவைகள், அவர்களுக்கு தேவையான பயிற்சி மற்றும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள், அலுவலர்களுடைய சொந்த கஷ்டங்களை புரிந்து கொள்ளுதல், அவர்களுடைய திறன் மேம்பாட்டுக்காக மேற்கொள்ளப்பட வேண்டிய கருமங்கள், ஊக்குவிப்பு பொறிமுறைகள், பணிச்சூழலில் காணப்படக்கூடிய நேரான தன்மைகள் உருவாக்கப்படுவதற்கு வேண்டிய கருமங்கள், பணிச்சூழல் அது நேரான அல்ல சிறந்த வேலை சூழலை உருவாக்குவதற்கு தேவைப்படக்கூடிய விடயங்கள் போன்ற பல விடயங்கள் அங்கு பரிமாறப்படுகின்றன. சிறந்த தொடர்பாடல் ஒன்று காணப்படுகிற போது பணியாளர்கள் தங்களுடைய தேவைகள், விருப்பங்கள், அபிப்பிராயங்களை முகாமையாளர்களுக்கு தெரிவிப்பதோடு தகுந்த ஊக்குவிப்பு பொறிமுறைகளையும் நேர்த்தியான வேலை சூழலை உருவாக்கி கொள்வதற்கும், ஊழியர்கள் உடைய தேவைப்பாடுகளை முகாமையினுடைய நிலைமையினை ஊழியர்களும் அறிந்து கொள்வதற்கு உதவுவதன் காரணமாக சிறந்த வேலை சூழல் ஒன்றை ஏற்படுத்தி கொடுக்கிறது. நான்காவது விடயம் முக்கியமாக அதிகார மட்டத்தில், அதிகாரிகள் மட்டம், நிர்வாக மட்டத்தில் நிர்வாக திறனை அதிகரிப்பதற்கு, ஒதுக்கப்பட்டுள்ள பணிகள் தொடர்பாக அவருடைய பொறுப்புகள், கடமைகள், அவர்களுக்கான அதிகாரம் போன்றவற்றை வகைப்படுத்தி அந்த தகவல்கள் துல்லியமாக அங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பணியாளருக்கும், உயர்நிலை முகாமையாளர்களிலிருந்து சாதாரண பணியாளர்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் அவருக்குரிய பணி, கடமை, பொறுப்பு, அவருக்குரிய அதிகாரம் போன்ற விடயங்கள் வகுக்கப்பட்டு துல்லியமாக சென்றடையும் போது நிறுவனம் நிர்வாகத்திறன் மிக்கதாக செயற்படும். இது ஒரு தொடர்பாடல் முக்கியத்துவம் பெறுவதற்கான அல்லது தொடர்பாடலினால கிடைக்கக்கூடிய நன்மை என்கிற அடிப்படையில் நீங்க சொல்லணும். சிறந்த தொடர்பாடல் ஒரு அதிகார பரவலாக்கம் மற்றும் பிரதிநிதித்துவத்தினை வளர்த்தெடுக்கும். ஒரு நிறுவனத்தில் பணிபுரிபவர்கள் தங்களுடைய நோக்கம், அவருடைய பொறுப்புகள் தொடர்பான தெளிவான புரிதல் ஒன்றை கொண்டிருக்கிற போது அவருடைய அதிகாரம், அவருடைய பொறுப்பு, கடமை என்று இருக்கிற போது அவர்கள் தங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ், தங்களுடைய பிரதிநிதித்துவத்தை சிறப்பான முறையில் உணர்ந்து அவர்கள் கீழ் நோக்கி மேல் நோக்கி அபிப்பிராயங்களை பரிமாற்றம் செய்து தகுந்த முறையில் நிறுவனம் செயற்படும் என்று சொல்லுகிறார்கள். ஒருங்கிணைப்புக்கு பொருத்தமானதாக இருக்கிறது. நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல பல்வேறு கிளைகள், அலகுகள், பிரிவுகள் போன்றவற்றை இணைப்பதற்கு இது பயன்படுவதாக இருக்கும். தலைமைத்துவத்தை எளிதாக்கும். லீடர்ஷிப் ஈஸியா இருக்கும். ஏன், தலைவர்களை பின்தொடர்பவர்கள் மற்றும் தலைவர்களுக்கு இடையில வெளிப்படையான கருத்து பரிமாற்றம், ஒரு ஆக்டிவ் அல்லது எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் ஒன்று இருக்கிற போது தலைமைத்துவம் எளிதானதாக இருக்கும்.
வேலை திருப்தி ஒன்று ஏற்படும், தொழிலாளர்களுடைய புரள்வு குறைக்கப்படும். தொழிலாளர்களுடைய புரள்வு வந்து அடிக்கடி தொழிலாளர்கள் மாற்றமடைகிறது, குறையும். அதாவது நிறுவன நோக்கங்களுக்காக அவர்களுடைய அர்ப்பணிப்பு பெறப்படும். வேலை திருப்தி மேம்படும், நிறுவன நோக்கங்களுக்கான அர்ப்பணிப்பை உருவாக்கி கொடுக்கும், தலைமைத்துவத்தை எளிதானதாக மாற்றி கொடுக்கிறது. அப்ப இந்த காரணங்களின் அடிப்படையில இதுபோல வெளிப்புற சூழலுக்கு ஏற்ப நிறுவனத்தை மாற்றி அமைப்பதற்கு உதவியாக இருக்கிறது. வெளிப்புற சூழலுக்கு ஏற்ப நிறுவனத்தை மாற்றி அமைப்பதற்கு தகவல் தொடர்புகள், தகவல் கிடைச்சால் தானே நாட்டில் என்ன நடக்குது என்று தெரியும். அதற்கு ஏற்றபடி அதை செய்யக்கூடியதாக இருக்கும். இப்போ இவ்வளவு விடயங்களையும் அடிப்படையாக வைத்துக் கொண்டு நாங்கள் தகவல் தொடர் எவ்வகையிலே முக்கியத்துவம் பெறுகிறது என்பது தொடர்பாக, தகவல் தொடர்புடைய முக்கியத்துவம் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். இவ்வளவு விடயத்தையும் குறித்து வச்சிருப்பீங்கள் என்று நம்புகிறேன். நான் திரும்ப அதை ரிப்பீட் பண்ணி நேரத்தை விரயம் செய்யவில்லை. பெரும்பாலானாக்கள் திரும்ப திரும்ப வீடியோ பார்க்கிறார்கள் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். என்றால் நீங்கள் கேட்கிற சந்தேகங்களில் இருந்து பெருமளவானாக்களில் ஒரு 5 பேர் குறைந்தது சந்தேகங்கள் கேட்கிறவர்கள் இருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் நான் நம்புகிறேன். அவர்கள் கொஞ்சம் படிக்கிறார்கள். படித்தாதான் சந்தேகம் இல்லாவிட்டால் பிரச்சனை இல்லை. எனக்கும் பிரச்சனை இல்லை, அவைக்கும் பிரச்சனை இல்லை. 2 பேருமே சந்தோஷமா இருந்தெல்லாம் என்ன படித்தால்தான் ஒரு சந்தேகம் வருகிறது. சரி, நாங்கள் அடுத்த பகுதி கொண்டு போவோம். இந்த தொடர்பாடலுக்கான தடைகள் என்பது பற்றி அதிக அளவில் பேசப்படுகிறது உண்டு. தகவல் தொடர்புக்கான தடைகள், அப்படியான தடைகள் இருக்குது தகவல் தொடர்புக்கு. இது வெவ்வேறு விதமாக 2-3 எழுத்தாளர்கள் 2-3 விதமாக விவரிக்கிறார்கள். நாங்கள் எல்லாவற்றையும் தொகுத்து ஒரு தொகுப்பாகவே பார்த்து வைத்துக் கொள்வோம். சரிதானே? இதுல ஒரு வழிமுறைகள்ல ஒரு விதமாக அதை வகுப்பாக்கம் செய்து எங்களுக்கு தந்திருக்கணும். பார்ப்போம். முதல்ல தகவல் தொடர்புக்கான தடைகள் எவை என்று சொல்றது. ஒரு சிறந்த தகவல் தொடர்பு பாதிக்கக்கூடிய காரணிகள் என்றும் கேட்கிறார், அல்லது தகவல் தொடர்புக்கான தடைகள் எவை என்று கேட்கிறார். இதை குரூப் ஆக்கி சொல்லி இருக்கணும். அப்படியாக நாங்கள் பார்க்கலாம். ஒன்று, நிறுவன கட்டமைப்பு காரணமாக ஏற்படுகிற தடைகள். நிறுவன கட்டமைப்பின் காரணமாக ஏற்படக்கூடிய தடைகள் என்று சொல்லி இருக்கு. நிறுவன கட்டமைப்பின் காரணமாக ஏற்படும் தடைகள் என்று பார்க்கிற போது பல கட்டுப்பாட்டு அடுக்குகள் அங்கு காணப்பட்டார். அது தொலைத்தொடர்புக்கான ஒரு தடையாக அமையும். அது திரிவுபடுத்தப்பட்ட செய்திகள் போடுறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். படிமுறையாக அது கடத்தப்பட்டு கொண்டு போகிற போது அது நிறுவன கட்டமைப்பில் ஏற்படுகிற தடைகள்ல ஒன்று. பல கட்டுப்பாட்டு அடுக்குகள் காணப்படுவது, நீண்ட ஒரு கம்யூனிகேஷன் செயின், நீண்ட தொடர்பு சங்கிலி அல்லது தொடர்பு கோடுகள் காணப்படுவது. அடுத்தது கீழ்நிலை உயர்நிலை முகாமைகள்ல இருந்து நீண்ட இடைவெளி காணப்படுகிறது. அந்த முகாமை மட்டங்களுக்கு இடையில இடைவெளி காணப்படுகிறது. கீழ்நிலை அலுவலர்களுடைய அறிவை மாற்றுவதற்கான வழிகாட்டுதல்கள் இல்லாமல் இருக்கிறது. அவர்களிடம் விடயங்கள், எண்ணங்கள், அபிப்பிராயங்கள், கருத்துக்கள் இருக்கும். அது மாற்றுவதற்கு அங்க வழிமுறை இல்லாமல் இருக்கிறது. இப்படியான விடயங்கள்ல நாங்கள் நிறுவன கட்டமைப்பினால் ஏற்படும் தடைகள் என்று சொல்லி இதை சொல்லலாம். அப்ப அங்க நிறுவனத்துல பல்வேறு நிர்வாக அடுக்குகள் என்ற எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. நீண்ட தொலைத்தொடர்பு சங்கிலி அல்லது தொலைத்தொடர்பு கோடுகள் காணப்படுவது, கீழ்நில, நடுநில, உயர்நில முகாமைகள்ல இருந்து நீண்ட இடைவெளி காணப்படுவது, கீழ்நிலை அலுவலர்களுடைய அறிவை மடைமாற்றம் செய்வதற்கு அல்லது மாற்றுவதற்கான வழிகாட்டுதல்கள் இல்லாமல் இருப்பது போன்றவற்றை நாங்கள் நிறுவன கட்டமைப்பினாலே ஏற்படுகிற தடைகள் என்று சொல்லலாம். இது தனித்தனியான தடைகளாகவும்
எழுதுகிறவர்கள் உண்டு. அடுத்தது இன்னொன்று பதவி நிலை காரணமான தடைகள். பதவி நிலை காரணமாக இருக்கக்கூடிய தடைகள் என்கிற போது இங்கு மேலதிகாரிகளுடைய ஒரு தாந்தோணித்தனமான நடத்தை அல்லது கோபம் சார்ந்த நடத்தை, கீழிருப்பவர்களுக்கு செவி கொடாமை, ஒரு ஆக்டிவ் லிசனிங் இல்லை, இப்படியாக இருக்கக்கூடியது. அவர்களுடைய புகழ், பெருமை அல்லது அவர்களுக்கு இருக்கிற கவலை, அழுத்தங்கள், சுற்றி இருப்பவர்கள் அவர்கிட்ட அவரோட தகவல் களஞ்சியமாக இருக்கிறார் என்று சொல்லி அவரை போற்றி புகழ்தல். இங்க உயர்நிலை கீழ்நிலை மக்களுக்கு இடையில அல்லது அந்த பணியாளர்களுக்கு இடையில காணப்படக்கூடிய ஒரு சார்பு நிலைகள் அல்லது தாழ்வு சிக்கல், உயர்வு சிக்கல் போன்றவை காரணமாக இது நிகழக்கூடியதாக இருக்கும். இது பதவி நிலை காரணமாக ஏற்படக்கூடிய தடைகள் தொடர்பாடல இது ஒரு தடையாக இருக்கும். அடுத்தது சொற்பொருள் சார்ந்த தடைகள். சொற்பொருள் என்று சொல்லுகிறது அந்த பிரதேச வழக்குகளை அறிந்திருக்காமல் இருக்கிறது. பிரதேசத்துல புழங்குகிற சொற்கள் தொடர்பாக ஒரு தெளிவான புரிதல் இல்லை. சிலவுல ஒரே மொழியாக இருக்கும், சரிதானே, ஒரே மொழியாக இருக்கும். அதை புரிந்து கொள்வதில் சில கடினங்கள் இருக்கும். வெவ்வேறு சமூகங்கள், கலாச்சாரங்கள் சார்ந்த தடை என்று நாங்கள் அதை சொல்லுகிறது. வெவ்வேறு சமூகங்கள், உதாரணமாக தமிழர்களில் இஸ்லாமியர்கள் பேசுகிற மொழி பிரயோகம் சில வேளையில வடபகுதி தமிழர்களால, குறிப்பாக யாழ்ப்பாண தமிழர்களால புரிந்து கொள்வது கடினமாக இருக்கும். அவர்கள் சொல்லுகிற ராத்தா, கண்ணா, சாட்சி இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய அந்த உறவு சார்ந்தவை சிரமமாக இருக்கும். அதுபோல கிழக்கிழங்கையினுடைய பேச்சு மொழியை வடக்கிழங்கையினுடைய பேச்சு மொழி தமிழ்ல இருக்கிறார்கள் புரிந்து கொள்வது கடினமாக இருக்கும், சரிதானே. இதை நிமித்துறது, நேராக்குறது, அந்த மாதிரியாக கிறுக்கிறது போன்ற சொற்கள் இங்கு வேறு விதமான பொருளை கொடுப்பதாக இருக்கும். அப்ப இப்படியாக இருக்கக்கூடிய அந்த சொற்பொருள் தடைகள் அல்லது பண்பாடு, கலாச்சாரம் சார்ந்த தடைகள், இந்த விடயங்களையும் ஒரு வகைப்பாட்டுக்குள்ள கொண்டு வரேன். அடுத்தது மதிப்பிடும் போக்கு. மதிப்பிடும் போக்கு என்று சொல்லி சொன்னால் ஒரு முற்கணிப்போடு தொடர்பாடலை மேற்கொள்ளும். அவன் இதுதான் சொல்லுவான் என்று சொல்லி முதலே தீர்மானிச்சிடுவான், சரிதானே. ஏதாவது ஒரு விடயத்தை சொல்லுகிற போது அவர் இதுதான் சொல்லுவார், இதைத்தான் கதைக்க வருவார் என்று இவர்களை ஒரு முற்கற்பிதம் செய்கிறது. அவர்கள் அவன் பெருமதியாக எதுவும் சொல்ல போறது இல்லை என்று சொல்லி ஒரு அது மேதாவித்தனமான சிந்தனை. ஒன்றும் செய்ய மாட்டான், ஒரு 15 நிமிஷம் அலட்டுவான்னு பண்ணி திர வரும் பாருங்க என்று சொல்லுகிற மாதிரி. அப்ப மற்றவர்களுடைய கருத்துக்களை அல்லது அவர்களுடைய வாத விவாதங்களை, அவர்களால் வழங்கப்படுகிற தகவல்கள் தொடர்பில் கொடுக்கப்படுகிற முக்கியத்துவமின்மை அல்லது முன்கூட்டியே அந்த விடயத்தை ஒரு முத்தீர்ப்புக்கு வருதல், திறந்த மனதோடு அதனை செவிமடுக்க விரும்பாமை போன்ற மதிப்பிடுகிற போக்குகள் அல்லது மனப்பாங்குகளையும் அதுக்குள்ள சொல்லலாம், சரிதானே. அடுத்தது உணர்ச்சிகளும் பௌதீக தடைகளும். இது பிரதானமான விடயங்களாக சொல்லுவோம் நாங்கள். உணர்ச்சிகளும் பௌதீக தடைகளும் என்றால் சில பேர் ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் சொல்லுகிறது விளங்காதவர்கள் மிக சந்தோஷமா இருக்கும், சரி. அப்ப அந்த சொல்லுகிற போது அதை முழுமையாக புரிந்து கொள்ள மாட்டார்கள். சில பேர் கோபத்துல இருப்பினும் அப்ப உணர்ச்சிகள் வழியாக உணர்ச்சி ரீதியான எதிர்வினைகளை அவர்கள் ஆற்றுவார். அதே போல பௌதிக ரீதியாக இரைச்சல், போதிய வெளிச்சம் இல்லாமல் இருக்கிறது, பொருத்தமான சூழ்நிலை இல்லாமல் இருக்கிறது, இந்த விடயங்களை நாங்கள் பௌதீக ரீதியான தடைகள் என்று சொல்லலாம். உயர்ந்த உணர்ச்சிகள் என்று சொல்லுகிறது அவர் கோபப்படுகிறது, எரிச்சல் படுகிறது, முன்னிய அனுபவங்கள் காரணமாக ஒரு அசம்பந்த போக்கு, கவனிக்காமல் செவி கொடுக்காமல் இருக்கிறது,
மற்றது பௌதிக ரீதியாக இரைச்சல், போதிய வெளிச்சம் இல்லாமல் இருக்கிறது, அடிக்கடி இடையூறு ஏற்படுவது, மின்சாரம் தடைப்படுவது, இந்த மாதிரியான விடயங்களின் போது ஒரு தகவல் தொடர்பாடல் வெற்றி அளிக்காது. இப்போ நாங்கள் சூமில் பேசி கொண்டிருக்கிற நேரத்தில் அடிக்கடி பவர் கட் ஆகி சூம் வந்து 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 போச்சுதுண்டா, அப்போ இப்படியாக அது இருக்கக்கூடிய உயர்ந்த உணர்ச்சிகள் மட்டுமில்லை, அவர்களுடைய உணர்ச்சி மற்றும் பௌதிக ரீதியான தடைகளையும் அதுக்குள்ள சொல்லல. மற்றது திறன்கள் இல்லாமை, திறன் போதாமை இருக்கிறது. சில பேருக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் இல்லை. சரிதானே? ஒரு விடயத்தை தெளிவுபட எடுத்துரைப்பது, மற்றவர்கள் புரிந்து கொள்ளும் விதமாக பேசுவது, அல்லது ஒரு கவர்ந்தெழுக்கும் விதம் ஒரு விடயத்தை பேச வருவது இயலாமல் இருக்கிறது. இப்ப தகவல் தொடர்பு திறன்கள் இல்லாமல் இருக்குமாக இருந்தால் அது தொடர்புக்கான தடை, ஒரு தொடர்பாளருக்கான தடையாக இருக்கும். கவனக்குறைவு முக்கியமாக, அதை நாங்கள் ஒரு குறைபாடாக சொல்லலாம். கவனக்குறைவு, அறிக்கைகள், அறிவிப்புகள் மற்றும் கடிதங்கள், காகிதாதிகள் போன்றவற்றை போதுமான கரிசனை செலுத்தி படிக்க அடிப்படையாக அவருக்கு இயலாமல் இருக்கலாம். வாய்மொழி செய்திகளுக்கு பதிலளிக்கிறதுக்கு சில பேருக்கு இயலாமல் இருக்கும். அவர்களுக்கு வேறு ஏதாவது சொந்த கவலைகள் அல்லது வேறு நிறைவேற்ற வேண்டிய பணிகள் தொடர்பான அழுத்தங்கள், மனசுல வேறு விதமான அழுத்தங்கள், சரிதானே? இப்படியாக இந்த விடயங்கள் இருக்கிற போது அவர் செய்தியை பரிமாறுகிற போது அந்த செய்தியை பெறுவதில், அதை டீகோடிங் செய்வதில், அதுக்கு ஃபீட்பேக் கொடுக்கறதுல அவர் போதுமான அளவுக்கு சரியான முறையில் செயல்பட முடியாமல் இருக்கும். அப்போ கவனக்குறைவும் தொலைத்தொடர்பை பாதிக்கிற இன்னொரு விதமான தடையாக இருக்கும். சில அனுமானங்கள், தெளிவுபடுத்தப்படாத அனுமானங்கள் என்று சொல்லுகிறது. சரிதானே? இப்ப அனுமானங்கள் என்றது அவர் ஒரு விடயத்தை சொல்லுகிற போது ஒரு விற்பனையாளரை, ஒரு உற்பத்தியாளர் தன்னுடைய ஆலைக்கு வர வேண்டும் என்று அழைக்கிறேன். அவர் நீங்க நாளைக்கு ஃப்ரீ என்றா அவருக்கு மத்தியானம் வந்து பார்த்துட்டு போங்களே அப்படின்ட்டு அவருக்கு கிரேதர் நினைக்கிறேன். மத்தியானம் தனக்கு அங்கே சாப்பாடு எல்லாம் ஒழுங்குபடுத்தி வச்சிருப்பாங்க. அதற்கு ஏற்ற விதமாக ஒரு விருந்துக்கு போகிற மாதிரி போகிறார். அவங்க சில டாக்குமெண்ட்ஸை காட்டி இப்படித்தான் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம், இப்படி செய்யலாமா என்று கேட்டுட்டு ஒரு கூல்ட்ரிங்ஸோடு ஒரு டீயோடு அனுப்பிடுவாங்க. அப்ப தெளிவுபடுத்தப்படாத அல்லது உறுதிப்படுத்தப்படாத அனுமானங்கள், அதுவும் தொடர்பாடல ஒரு மிகப்பெரிய விளைவை ஏற்படுத்தும், பொருத்தமில்லாத தடையாக அது இருக்கும். அதே போல மூடிய மனங்கள், மூடிய மனங்கள் என்று சொல்ல சில வேளை நீங்க என்னதான் பேசினாலும் ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு சில பேர் வருவாங்க. நாம் ஏதாவது ட்ரைனிங் ப்ரோக்ராம் செய்து கொண்டிருக்கிற போது வந்து கையை கட்டி கொண்டு அதில் இருப்பாங்க. நமக்கு தெரியாத செய்ய போறாரு. இப்படி எத்தனை ட்ரைனிங் ப்ரோக்ராம் வருஷ கடைசியில் பார்த்துட்டோம், காசு இருக்குதுன்னு சொல்லி போட்டு சும்மா வந்து பவர் பாயிண்ட்டை போட்டு அலட்டிட்டு போவாங்க என்று சொல்லி நீங்கள் சில வேளை மிக பெருமதியான விடயங்களை தயார் செய்து கொண்டு போவீங்க. அப்படி தயார் செய்து கொண்டு போய் அங்கே வழங்குகிற போது சில பேர் அப்படி கையை கட்டி கொண்டு அவர்கள் தங்களுடைய செவிகளை இறுக மூடி, சில பேர் வாய்களை தொடர்ந்து திறந்தும் வச்சிருப்பாங்க, மற்றவர்களோட கழிச்சு கொண்டே இருப்பாங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய அந்த அவருடைய மனப்பாங்கு சார்ந்த தடைகள் என்று சொல்றது. சரி, தனக்கு எல்லா விஷயமும் தெரியும், வந்திருப்பவருக்கு எந்த விடயமும் தெரியாது, இப்படியாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய ஒரு தேக்க நிலை, ஒரு வரட்டு பிடிவாதம் போன்றவற்றின் காரணமாக அந்த தொடர்பாடல் வெற்றி அளிப்பதில்லை. அதாவது சென்டர் என்கோட் பண்ணி ஒரு மெசேஜ் ஆக்கி அவர்களுக்கு கொடுக்குற போது இவர்கள் அதை டீகோட் பண்ண மாட்டாங்க. ஏற்கனவே அவர்கள் டீகோட் பண்ணி வச்சிருக்கிற வேறு ஏதோ ஒன்றாக இதை புரிந்து கொள்வார்கள்.
மற்றது இன்னொரு முக்கியமானது தொடர்பாடலுக்கு இருக்கிறதாட மாற்றங்களுக்கான எதிர்ப்புணர்வு. நாங்கள் ஒரு முக்கியமான மீட்டிங் வச்சு ஆபீஸ்ல இந்த மாதிரியான சேஞ்ச் எல்லாம் செய்ய போறோம், அது இதுன்னு சொல்லி சொன்னா நாங்க இப்ப எத்தனை ஜிஏ பார்த்துட்டோம், எல்லாரும் செய்து கழிச்சு போன இவர் செய்ய போறார் என்று சொல்லி மற்ற புதிய விடயங்கள் அவர்கள் வர விரும்ப மாட்டார்கள். இது எல்லாம் வந்தா கஷ்டம், என்ன ஆன்லைன் ஆக்குவோமா எல்லாத்தையும் என்று சொல்லி சொன்னால் அந்த அந்த விடயத்தை செவி எடுத்து கேட்க மாட்டாங்க. அது இப்போ எத்தனை 25 வருஷமா தானே ஆக்குறாங்க ஆன்லைன் என்று சொல்லி அந்த மாற்றங்களுக்கு ஒரு எதிர்ப்புணர்வு அல்லது சலிப்புணர்வை அவர்கள் கொண்டிருப்பது. மாற்றங்களுக்கான எதிர்ப்பு அல்லது சலிப்பு என்கிறது இந்த வகையிலான தொலைத்தொடர்புக்கான தொலைத்தொடர்பு அல்ல தொடர்பாடலுக்கான, அடிக்கடி டெலிகம்யூனிகேஷனுக்குள்ள போகிறேன், தொடர்பாடலுக்கான தடைகள் என்கிற அடிப்படையில் இந்த விடயங்களை சொல்லலாம். இதை கொஞ்சம் நான் வேறு விதமாகவும் உங்களோட பேசுவோம், சரியா? இன்னும் வேறு விதமாக சில பேர் சொல்லி இருக்கிறார்கள் இந்த தொடர்பாடலுக்கான தடைகள் என்பது தொடர்பில் நாங்கள் அது சொல்லப்பட்ட விஷயத்தையும் கொஞ்சம் கதைத்து கொண்டு போவோம். தொடர்பாடலுக்கு என்ன தடைகள் இருக்கிறது என்று இதில் சொன்னதை விட மேலதிகமாக சொற்பொருள் தடைகள் என்று சொல்லி இருக்கிறார்கள். அது நாங்கள் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். அதாவது என்கோடிங் டீகோடிங் பிழைக்குமாக இருந்தால் அது சொற்பொருள் தடைகள். அவர்கள் சொல்லுகிற விடயத்தை அவருடைய சொற்பொருள்ல இத புரிந்து கொள்ளுகிற போது என்ன இந்த ரீல்ஸ் எல்லாம் போடுவாங்க, ஒருவர் கேட்பார், யாரோ ஒரு லேடி போன் பண்ணி கேட்பாங்க, உங்களோட வீட்டுக்காரையோட கதைக்கணும் பண்ணி இவரே என்னண்டா உங்கள் அவங்கள கூட்டிக் கொண்டு எங்கேயோ டெக்ஸ்டைலுக்கு போறாங்க, ஏதோ புடவை கடைக்கு போறாங்க, இன்னைக்கு மத்தியானம் லஞ்சுக்கு பிறகு நானும் அவன் போறோம், நீங்கள் அவருக்கு அந்த தகவலை சொல்லுவீங்களா, உங்களுடைய பெர்மிஷன் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்க கேட்பாங்க, இவர் கேட்பாரு உங்களோட பேர் என்னன்னா அவங்க அனுப்புறியான்னு சொல்லுவாங்க. இவர் திருப்பி நான் பேர் கேட்கிறேன், நீ அனுப்புறியான்னு திருப்பி கொண்டிருக்கிறேன், அனுப்பல அது போட்டு தெரியுது. அந்த வார்த்தைக்குரிய பொருளை அப்படி புரிந்து கொள்வார். அவ அனுப்புறியா என்று சொல்லுகிற போது இவர் ஆளை அனுப்புவியா என்று புரிந்து கொண்டு அந்த மாதிரி. அப்போ சொற்பொருள் தடைகள், அந்த அவர்கள் பயன்படுத்துகிற சொற்கள் அது வேறு விதமாக இவர் டீகோட் பண்ணுது. அவங்க என்கோடிங்க இவர் டீகோடிங் செய்கிற போது சொற்பொருள் தடைகள் வருகிறது. அதுபோல வெவ்வேறு விதமான பேச்சு வழக்குகள் இருக்கிறது. எல்லாம் இந்த சொற்பொருள் தடைகளுக்குள்ளதான் அந்த விஷயத்தை பார்க்கிறோம். வெவ்வேறு பிரதேச பேச்சு வழக்குகள், ஒரே மொழியை பேசாம இருக்கிறது, ஒரே மொழியில ஒவ்வொரு பிரதேச வழக்குகள் இருக்கிறது. அது கலாச்சார ரீதியாக வேறுபட்ட, இப்போ மலையகத்துல பேசப்படுகிற தமிழ், வடக்கில் பேசப்படுகிற தமிழ், கிழக்கில் பேசப்படுகிற தமிழ், இஸ்லாமிய சகோதரர்கள்ட்ட பேசப்படுகிற தமிழ், இப்படியெல்லாம் வேறுபடும். அப்ப இது சில வேளை அந்த என்கோடிங் டீகோடிங் பிழைச்சு போகிறது தான் நாங்கள் சொல்லுகிறோம் சொற்பொருள் தடைகள். ஒவ்வொரு பேச்சு வழக்குகள் அதுக்கு காரணமாக இருக்குது. சில வேளையில மோசமான சொற்களஞ்சியம் என்ற சில பேருக்கு தெரியாது, அந்த சொல்லக்கூடிய பொருள் தெரியாது என்னன்னு. சரியா? நாங்கள் சில உயர்நிலை பரீட்சைகளுக்கு கிரகித்தல் என்று சொல்லி ஒரு பாடம் வச்சிருக்கிறோம். அதுக்கான காரணம் என்னென்றால் அவருடைய சொற்களஞ்சியம் மிக மோசமாக இருப்பது, அவர்களுக்கு புரியாது. இப்ப அவ்வாறு இருக்கக்கூடிய அந்த புரிதலை மேம்படுத்துறதுக்காக மோசமான சொற்களஞ்சியம் ஒரு தடையாக இருக்கும் என்று சொல்லி, சில பேருக்கு உடல் சார்ந்த தடைகள், நாங்கள் சொன்ன தொடர்பாடல் திறன்கள் இல்லாமை என்று சொல்லி சொன்னோம். அதுவும் அதிகமான சத்தம், குறுக்கீடு, உளவியல் ரீதியான அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய உளவியல் தன்மை, உடலியல் சார்ந்த நோய் வாய்ப்படுதல், இப்படியாக சொல்லுகிறது. மற்றது முறையற்ற நேரம், அந்த தகவல் தொடர்பு முறை மேற்கொள்ளப்படுகிற போது அது பொருத்தமான நேரத்தில் செய்ய வேணும், அதை விட சுருக்கமான நேரத்தில் செய்ய வேணும். அதிக அளவு நேரம் சில பேர் 3 மணித்தியாலம் 4 மணித்தியாலம்
மீட்டிங் நடத்தி சம்பந்தம் இல்லாத எல்லாம் கதைச்சு அப்படியே ஒரு செய்வோமே என்று சொல்லி ஒரு ஆளோட மட்டும் கதைச்சு கொண்டிருப்பாங்க, மற்ற ஆக்கள் நித்திர கொண்டிருப்பாங்க. நாங்கள் கூட்டங்களை பற்றி தனியாக படிக்க அதை பற்றி பார்ப்போம். அப்ப முறையற்ற நேரம், அதாவது தெரிவு செய்யப்படுகிற நேரமும் நேரத்தினுடைய அளவு இங்கு தொடர்பாடல வினைத்திறன் அற்றதாக மாற்றிவிடும். சரியா, இதுவும் ஒரு முக்கியமான விடயதாக இருக்கும். அதே போல சாதனங்களின் குறைபாடு, சாதனங்களினுடைய குறைபாடு பொருத்தமில்லாத எக்ஸ்மிஷின் கரை இறக்குற போன், சில பேருடைய போன் இருக்கும், நம்பரை சரியா அடித்தாலும் தவறான இலக்கம் சரி பார்த்து அழைக்கவும் என்று சொல்லும். ஏன்னா அது அங்கே உள்ளுக்கு செட்டிங் மாறிடும். நீங்கள் 5 அடித்தா அங்கே 8 தான் போகும். சில விட அடிக்காத நம்பருக்கு கோல் போகும். அப்போ சாதனங்கள்ல காணப்படுகிற தொழில்நுட்பம் சார்ந்த குறைபாடு. அடுத்தது போதியதாக இல்லாத தகவல், முழுமைப்படுத்தப்படாத தகவல் அல்லது அதிக சுமை கொண்ட தகவல் எல்லாத்தையும் ஒரே வண்டிலேயே போட்டு அனுப்பிவிடுது. எல்லாத்தையும் ஒரே வண்டில போட்டு அனுப்புகிறது. இந்த மாதிரியான விடயங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் எந்த வகைக்குள் எடுத்துக்கொள்ளுகிறோம்? ஒரு மொழிசார் மோசமான சொற்களஞ்சியம், மொழி சார்ந்த குறைபாடு, அதே போல உடல் ரீதியான தடைகள் என்பதுக்குள்ள இந்த விடயங்களை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். சரிதான். அடுத்தது நிறுவனத்தினுடைய தடைகள், அது நிறுவனத்தின் கொள்கை நடைமுறை, நான் சொன்ன பல அடுக்குகள் காணப்படுகிறது என்பதை பற்றி சொன்னாங்க. மற்றது பணியாளர்கள் சந்திப்புகள் இடம்பெறாமை, நிறுவன குறைபாடுகளுக்கு அதையும் சொல்லலாம். தவறான தகவல் தொடர்பு சேனல் பயன்படுத்துகிறது. தவறான தகவல் தொடர்பு சேனல் முக்கியமான செய்திகளை கொண்டு போய் நோட்டீஸ் போர்ட்ல ஒட்டி விடுறது. அவங்க பார்க்க மாட்டாங்க. உடனே அவசரமான செய்தி அடுத்த நாள் தான் பார்ப்பாங்க. அதுக்கு வேறு ஏதாவது ஒளிபரப்பு இந்த மாதிரியான ஒரு வழிமுறையை சொல்லும். அப்ப தவறான தகவல் தொடர்பு சேனல் அல்லது மீடியத்தை பயன்படுத்துறது. அல்லது நிறுவனத்தில் காணப்படுகிற படிநிலைகள், நான் ஏற்கனவே சொன்னான், அது முகாமை அடுக்குகள் போன்றவற்றை. உளவியல் சார்ந்த தடைகள், அது ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட உணர்வு, ஏற்கனவே கதைச்சிட்டது. சரிதானே? அந்த நோக்கம், அனுபவம், எனக்கு எல்லாம் தெரியும் என்கிற ஒரு விட்டேற்றித்தனமான தன்மை, முன்கூட்டியே விஷயத்தை மதிப்பிடுகிற, இதுதான் கதைக்க போற, இப்ப பாருங்க இதுதான் சொல்லுவேன் என்று சொல்லி பார்க்கிறது. அதே போல மேலதிகாரிகளுடைய மனப்பான்மை, அதுக்கு நிறுவன குறைபாட்டுக்குள்ள வேறு. தங்களோட கீழவர்களை என்ன சரிக்கு சரி கதைக்கிறது, அவற்றை ஐடியாவை எடுக்கக்கூடாது இந்த மாதிரி. அதே போல ஒரு இன்ஆக்டிவ் லிசனிங், மோசமான கேட்கும் திறன். திறமையான தகவல் தொடர்புக்கு திறனோடு கேட்டல் வேணும், ஊக்கத்தோடு கேட்க வேணும். சரிதானே? இது சில பேர் அதை குறுக்க இருக்கிறதுக்கும் அதுக்கு பதில் சொல்றதுக்கும் மரத்தான் கொடுக்கறதுக்கும் ட்ரை பண்ணி கொண்டிருப்பாங்க. அப்போ மோசமான கேட்கும் திறன் அது உண்டு. அந்த அகங்காரம் பண்ணி நான் பார்த்துட்டேன், அதை சொல்லிட்டேன் ஏற்கனவே, தங்களுக்கு எல்லாம் தெரியும், இவர் என்னத்தை சொல்லி கிளிக்க போறார் என்று சொல்லி இருக்கிறது. மற்றது உணர்ச்சிகளுக்கு அடிமையாதல், பயம், பதட்டம், மகிழ்ச்சி, திகைப்பு, எதிர்ப்புணர்வோடு இருப்பது. சரிதானே? இந்த மாதிரியான எண்ணங்கள், இது எல்லாவற்றையும் நாங்கள் தகவல் தொடர்பினுடைய தடைகள் என்பதாக எடுத்துக்கொள்ள. ஒரு தகவல் தொடர்பு செயல்முறை எவ்வகையான தடைகளை கொண்டு இந்த அளவோட நாங்கள் பார்க்கலாம், அல்லது இன்னும் ஒரு விடயத்தை பார்ப்போம். தகவல் தொடர்பு தடைகளை எவ்வாறு வெற்றி கொள்ளலாம் என்று சொல்லி கொஞ்சம் கதை. தகவல் தொடர்பினுடைய தடைகளை எவ்வாறு வெற்றி கொள்ளலாம், அதோட தலையங்கமாக போட்டுக்கோ. தகவல் தொடர்பு தடைகளை அகற்றுவது எவ்வாறு அல்லது வெற்றி கொள்வது எவ்வாறு? இல்ல பாருங்க, முதலாவது விடயம் சொல்லப்பட்டிருக்குது, எண்ணங்கள் தெளிவாக இருக்க.
அதாவது செய்தியை தெரிவிப்பதற்கான நோக்கம், அதனால் அடைய எதிர்பார்க்கப்படுகிற குறிக்கோள், செய்தியினுடைய உள்ளடக்கம், செய்தியை வழங்குகின்ற ஊடகம் அல்லது செய்திக்கான முறை போன்றவை தொடர்பில் நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். அப்படி தெளிவாக இருந்தால் தகவல் தொடர்புக்கான தடைகளை குறைக்கலாம். அந்த ஒரு விடயத்தை சொல்ல சரிதானே. இங்க தெரிவிக்க விரும்புவதை மிக சரியாக தெளிவாக ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட முறையில செய்தியை உருவாக்கி கொள்ள வேண்டும். பொருத்தமான முறையில அந்த செய்தியை உருவாக்கி கொள்ள வேணும், என்கோடிங் செய்ய வேணும். அதே போல பொருத்தமற்ற இலக்கற்ற இதனோடு சம்பந்தம் இல்லாத விடயங்கள் தொடர்பில் அந்த செய்தி உள்ளடக்கப்படக்கூடாது. அப்போ பொருத்தமான விடயங்கள், மிக அவசியமான விடயங்கள் பொருத்தமான வடிவங்களில் போதுமானதாக முழுமையானதாக உள்ளடக்கப்படுவது என்பது முதலாவது விடயம். எண்ணங்களில் தெளிவாக இருத்தல். இரண்டாவது, பார்வையாளர் தொடர்பில் கவனம் செலுத்துதல். அவருடைய நடத்தை, இயல்பு, கலாச்சாரம், மதம், அவருக்குரிய மொழி ஆற்றல் போன்ற பரஸ்பர புரிதல் போன்று இருப்பதன் மூலமாக அவர் என்பது அவர்களாகவும் இருக்கிறார். தகவல் வழங்குதல் என்பது அறிக்கைகள் போன்றவற்றினூடாகவும் வழங்குகிறதான. அப்ப அவர்களுடைய தேவைகளையும் இயல்புகளையும் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது எங்களுடைய எண்ணங்கள்ல தெளிவாக இருக்க வேண்டும். இரண்டாவது பார்வையாளர்களுடைய தேவைகளையும் திறன்களையும் புரிந்து கொள்ள வேண்டும். இது இரண்டாவதா வச்சு. மூன்றாவது, தொடர்பு கொள்வதற்கு முன்பாக அது தொடர்பாக ஆலோசிக்கணும். நான் இப்படி ஒரு கடிதம் ஒன்று எழுதி கொடுக்க போறேன், வேலையை விட்டு நிற்க போறேன்னு கொடுக்கலாமா என்ன மாதிரி என்று சொல்லி கேட்கிறேன். தொடர்பு கொள்ளல, நான் வேலையை விட்டு நிற்க போறேன் கடிதம் கொடுக்குறது. நீங்கள் என்ன பேசுறது பிடிக்கல, நான் வேலையை விட்டு நிற்க போறேன் என்ற ஒரு தொடர்பாடல் செய்ய போறீங்கன்னா அந்த தொடர்பு கொள்வதற்கு முன்பாக மற்றவர்களுடைய ஆலோசனையை பெற்றால் அந்த தொடர்பாடல் கதைகளை வெற்றி கொள்ளக்கூடியதாக இருக்கும். மற்றது பேசுகிற தொனி, பேசும் மொழி மிக முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டும். அதாவது கண்ணியமானது அல்லது மரியாதைக்குரியதானதாக அது இருக்க வேண்டும். சரிதானே. அடுத்தது, பெறுநரிடமிருந்து பின்னூட்டத்தை பெற்றுக்கொள்ளும். விளங்குதா, நீங்க கேட்ட கேள்விக்கு விட கிடைத்ததா, இப்போ நீங்கள் எங்க நிக்கிறீங்கள் என்று தெரியுதா, இந்த மாதிரியாக பெறுநரிடமிருந்து கருத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இது தொடர்பில் ஏதாவது தெளிவுபடுத்த வேண்டி இருக்குதா, கேட்க வேண்டி இருக்குதா, இப்படி எல்லாம் கேட்டு அந்த கருத்தை தெளிவுபடுத்தி கொள்ளுகிறது. அடுத்தது, செய்தி ஒரு ஸ்டேபிளா இருக்க வேண்டும். பரிமாறப்படுகிற செய்தி ஸ்டேபிள், அதாவது நிறுவன கொள்கைகள் இலக்குகளை அடைந்து கொள்வதற்காக நிறுவனத்தில் காணப்படுகிற பிரச்சனை ஒன்று தீர்க்கும் நோக்கிலானதாக அது இருக்கவும். செய்தி ஒரு நிலைத்தன்மையை, ஒரு ஸ்டேபிள் தக்க வைத்துக் கொண்டதாக இருக்க வேண்டும். மற்றது, தகவல் அமைப்பில் வழக்கமான சோதனையை செய்யவும். அதற்கு ஒரு ரெகுலர் டெஸ்டிங் கொண்டு வச்சிருக்கோம். நாங்கள் பேசுறது தெளிவா இருக்குதா, விளங்குதா, உரிய வகையில செய்தி போய் சேருதா, சரியா, இந்த மாதிரியாக அந்த விடயத்தை அதனுடைய வழக்கமான சோதனையை அல்லது பின்னூட்டங்களை பெற்று சோதித்து சொல்ல வேண்டும். மற்றது, இயல்பான வரைக்கும் தொடர்பாடலின் போது ஒரு உடல் மொழியை பயன்படுத்துவது நல்லது. அதுக்காக டான்ஸ் ஆடுறையில போய் நின்று கொண்டு ஒரு சொல்ல வருகிற விடயத்தை ஒரு சைகையோடு சேர்த்து அதை பயன்படுத்துகிற போது கவரம் தன்மை வாய்ந்ததாக இருக்கும் உடல் மொழி. இப்ப நாங்கள் இங்க ஒரு உடல் மொழியும் காட்டேலாம், நம்ம சத்தம் தான். அவன் அப்படி ஒரு இப்ப 2 பேரும் தொடர்பாடெல்லாம் செய்து கொண்டிருக்கோம்.
அது சில வேளையில ஒரு சலிப்பு தருவதாக மாறும். உடல் மொழியை பயன்படுத்த தொடர்பாடல் செய்கிற சந்தர்ப்பங்கள்ல உடல் மொழியை பயன்படுத்துறது சரி. அடுத்தது இந்த ஓவர்லோட் மெசேஜ் போடக்கூடாது. அதுவும் மிக முக்கியம். ஒரு கட்டத்துல ஐயோ ஒன்றும் வேண்டாம்னு சொல்லி அவன் விட்டுட்டு ஓடிடுவான். அப்போ அதிகமான தகவல்களை சுமையாக கொடுக்கக்கூடாது. ஓவர்லோட் செய்யறதுன்னா சுமையாக கொடுக்கக்கூடாது. அவர் எளிமையாக நேர்மையாக முன்னோக்கி வருவதற்கு வாய்ப்பளிக்க வேண்டும். தகவல்களை கையாள்வதற்கு போதுமான அவகாசம் கிடைக்கக்கூடிய மாதிரியாக அனுப்ப வேண்டும். அடுத்த இரைச்சல் போன்றவற்றை இயலுமான அளவு குறைக்க வேணும். தொடர்பாடல் சங்கிலி கம்யூனிகேஷன் செய்ய கட்டியா இருக்கும். ஒரு கடிதத்தை கையொப்பத்துக்கு போட்டால் அரசாங்க அதிபர்கிட்ட அது 10 பேர் பார்த்துத்தான் நாங்கள் போவோம் என்றால் சில வேளை நீங்கள் உரிய நேரத்தில் அதை அனுப்ப முடியாமல் போயிடும். அதையும் பார்க்கவும். உணர்வுகளை கட்டுக்குள் வைத்திருத்தல், கூறுணர்வுகள். சில வேளையில சில நேரங்கள்ல ஒரு ஆளுக்குள்ள கோபம் வரும், சில வேளையில மிக அனுதாபம் வரும். உனக்கு நான் இருக்கிறேன் என்று சொல்லி கைகளை பற்றி ஆறுதல் சொல்கிற மாதிரியாக இருக்கும். இந்த கவுன்சிலர் அப்படியாக இருக்கிறார்கள். இவ்வளவு ஆற்றுப்படுத்தல் இல்லை இருக்கிறார்கள். அப்படியான விடயங்கள் இருக்கு. மற்றவர்களுடைய விடயங்களை கொஞ்சம் ஒரு பரவ பார்வையாக பார்க்க வேணும். கரிசனையோட கேட்க வேணும். கரிசனையோட கேட்க வேணும். அவர்களுக்கு பொருத்தமான வழிகாட்டலை அல்லது ஊக்கப்படுத்தலை செய்ய வேணும். அவர்கள் சில கர்மங்களை செய்ய மாட்டோம் என்று சொல்லி அடம்பிடிப்பவர்களாக இருப்பார்கள், சலிப்படைந்தவர்களாக இருப்பார்கள், சில வெறுத்து போயிருப்பார்கள். அதெல்லாம் இருக்கு. இப்ப நீங்கள் அவங்களோட சேர்ந்து அழக்கூடாது. அழுதால் இலக்குகள் அடையப்பட மாட்டார். அவர்களுடைய நிலைமையை புரிந்து கொண்டு வெளியே நின்று கொண்டு இப்படி நிலைமையில இருக்கக்கூடியவர்கள் தெரிவு செய்யக்கூடிய பல்வேறு விதமான தீர்மானங்கள் நீங்க இப்படி செய்தீங்கன்னா நல்ல, இது கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டம் இல்லாம இந்த விஷயத்தை செய்யறதுக்கு வழியாக இருக்கும், உங்களுக்கு கஷ்டம் என்று நினைச்சு செய்யாம விட்டுருக்கிறீங்கன்னு சொல்லி அவங்களுக்கு வழிகாட்டல்களை வழங்கலாம். அப்போ இங்க எப்போதும் உணர்ச்சி வசப்படாதவராக இருக்கணும். அது கோபமாக இருக்கலாம், அனுதாபமாக இருக்கலாம், பரிதாபமாக இருக்கலாம், அல்லது ஐயோ நாம இப்படி செய்துட்டோமே, நாம தேவையில்லாம கதைச்சிட்டோமே, அந்த மாதிரியாக ஒரு பச்சாத்தாபம், ஒரு குற்ற உணர்வு போன்றவை இருக்கலாம். இவை எல்லாம் சேர்ந்து தொடர்பாளருக்கு ஒரு தடையாக இருக்கு. அவங்கள கண்டா கொஞ்சம் ஒழிச்சு போற மாதிரி, மீட்டிங்குக்கு அவங்களும் வருவாங்களா, மாஸ்கை போட்டு கொண்டிருப்போமா, இந்த மாதிரியாக இருக்கு. சரியா? இந்த பண்புகளை பின்பற்றுவதன் மூலமாக தொடர்பாடல நாங்கள் ஏற்கனவே சொல்லப்பட்ட தடைகளை விட்டு நீங்கி போகலாம். நாங்கள் ஒரு 20க்கும் மேற்பட்ட காரணங்களை சொல்லிட்டு இன்னொரு 2-3 நிமிடங்கள் எடுத்து சில விடயங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு 5 விடயங்கள். பயனுள்ள தொடர்பாடல் திறன்களவை என்று கேட்பார்கள். இது மேல சொல்லப்பட்டது பயனுள்ள தொடர்பாடல் ஒன்றை மேற்கொள்வதற்கான உத்திகள். அதை விட இன்னொன்று சொல்லுகிறது தொடர்பாடலின் தடைகளை வெற்றி கொள்வதற்கான மார்க்கம். தடை இருக்குது, அந்த தடையை எப்படி நீங்க வின் பண்ணி வரலாம் என்று சொல்லி கேட்கிற போதுதான் அவ்வளவு நிறைவாக எழுது. சில வேளைகள்ல பயனுள்ள தகவல் தொடர்பு திறன்கள் எவை என்று கேட்பார்களாக இருந்தார். அதை சொல்லுகிறது ஆர்வமாக செவிமடுத்த, ஆக்டிங் லிசனிங். ஒரு ஆக்டிவ் லிசனிங்கா, ஆக்டிவ் லிசனிங் என்றது சுறுசுறுப்பாக கேட்பது என்று சொல்லி எழுதி இருக்கிறார்கள். அது சரியானது அல்ல. கரிசனையோடு செவிமடுத்த, ஒருவர் பேசும்போது அமைதியாக இருக்க வேணும். அவர் சொல்ல வருகிற விடயங்களை நீங்கள் ஒரு அடுக்காக புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் சொல்லுகிறதே ஒரு நிகழ்வாக மனசுல ஒரு படம் ஓடுகிற விதமாக கரிசனையோடு கேட்டால் அந்த படம் ஓடும். அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை தேடுவதும் இலகுவாக இருக்கும். நீங்கள் ஒரு அனிமேஷன் செய்யப்பட்ட முகத்தை பயன்படுத்துறது பொருத்தமானது அல்ல. சில பேரை சிரிப்பு ஒட்டியே விட்டுருக்கும். சரியா? அப்படியாக இல்லை. மிக நிதானமாக அவர்கள்ட்ட இருந்து கேட்க வேணும். அது பயனுள்ள
தொடர்பாடல் திறன்கள் என்று கேட்கப்பட்ட முதலாவது ஆக்டிவ் லிசனிங். குறுக்கறுக்க கூடாது. அவர் ஒரு விஷயத்தை சொல்லி கொண்டிருக்கிற போது அவரை அடிச்சு மடக்கிற மாதிரியான பதில்களை தயார் செய்கிறது. இதை நீங்க சொல்றீங்க, இதை விட எந்த கதையை கேட்டீங்கன்னா தன்னை சொந்த கதை சோக கதையை சொல்லுகிறது. இப்படியாக இருக்கக்கூடாது. முதலாவது திறனான செவிமடுத்தல். சுறுசுறுப்பாக கேட்பது என்று எழுதியிருக்கிறார்கள். நாங்கள் திறனான செவிமடுத்தல், அமைதியாக இருத்தல், ஆவணத்தை முழுமையாக படித்தல், கூறுவதை முழுமையாக செவிமடுத்தல், அவற்றுக்கிடையிலான காரண காரிய தொடர்புகளை விளங்கிக் கொள்ளுதல், தெளிவுபடுத்தல்கள் அவசியமாக இருந்தால் கேட்டு தெளிவுபடுத்திக் கொள்ளுதல் என்பது சுறுசுறுப்பாக கேட்பதில் இருக்கும். கரிசனையோடு கேட்கவும். இரண்டாவது திறந்த மனத்தோடு இருக்கவும். ஓப்பன் ஹார்ட் என்று சொல்வார்கள். திறந்த மனத்தோடு இருக்கவும். ஆர்வம், பச்சாத்தாபம் என்ற அவர்கள் மீது ஒரு கடும் இரக்கம், ஒரு நல்ல தொடர்பாளராக இருக்க அவர்களுடைய ஆர்வத்தையும் பச்சாத்தாபத்தையும் காட்டா. சரி, அந்த இடத்த பிழைச்சு போச்சு, நீங்க கொஞ்சம் கவலைப்படுறீங்கன்னு இந்த மாதிரியாக அதை கொஞ்சம் தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். திறந்த மனத்தோடு இருக்க வேண்டும். அதாவது அவர்கள் சொல்லுகிறதை அப்படியே கேட்டு அவர்கள் போல அதை சொல்லுவார்கள். பிறர் நிலையில் இருத்தல் என்று சொல்லு சரியான ஒரு எம்பதி என்று சொல்லுவார்கள். அவர்கள இடத்துல இருந்து யோசிக்கிறது, திறந்த மனத்தோடு இருப்பது. மற்றது தெளிவு நோக்கம் என்பதை, தெளிவும் நோக்கமும். அதாவது சொல்லப்படுகிற விடயங்களை தெளிவாக கேட்க வேணும். இல்லாவிட்டால் ஒரு பின்னூட்டியை வழங்கி உறுதிப்படுத்திக் கொள்ளணும். அப்ப நீங்க இதைத்தான் சொல்றீங்க, உங்களோட பிரச்சனை இதுதான் என்று சொல்லி அவரை கேட்டு, அவர் சில நீளமா சொல்லி கொண்டிருப்பார். எனக்கு அங்க தம்பி அந்த நேரம் 10 ஏக்கர் காணி இருந்தது, அது பிறகு அந்த மூத்த மகன் கல்யாணம் கட்டினான், அவன் கனடா போனான், அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லுவார். கடைசி வரைக்கும் அவருடைய பிரச்சனை என்ன என்று சொல்ல மாட்டார். அப்ப நீங்கள் அதுல தெளிவாக இருக்கணும். அந்த தொடர்பாளனுடைய நோக்கத்தை கண்டுபிடிக்கக்கூடியவர்களாக இருக்கும். அப்ப குறுக்கீடு செய்பவர்களை கட்டுப்படுத்தவர். நடக்கிற தொடர்பாடல் தெளிவாக ஒரு நோக்கம் உடையதாக நடைபெறுவது உங்கள்ட்ட கையில தான் இருக்கு. அல்லது பொருத்தமான மீடியத்தை தெரிவு செய்யணும், மீடியாவை தெரிவு செய்யணும் என்று சொன்னார். பொருத்தமான நேரம், பொருத்தமான மீடியாவில் அதை பகிரங்கப்படுத்த வேணும். சூடான துணியை பயன்படுத்த வேணும் என்றது அகல்ல எரிஞ்சு விழணும் என்று இல்லை. ஒரு வார்ம்லி டோன், சரிதானே? வார்ம்லி டோன், வார்ம்லி வெல்கம் என்று சொல்லுவீங்க. அந்த மாதிரியாக ஒரு வார்ம்லி டோன் ஒன்றை பயன்படுத்த வேணும். வருகிறவர்களை மிகவும் கண்ணியத்தோடு நீங்கள் வரவேற்கிறீர்கள் என்பது போல இருக்கணும் அவர்களோட கதை கேட்க. அப்ப இவ்வாறு இருப்பதன் மூலமாக தொடர்பாடலுக்கான ஒரு சிறந்த இயல்புகளை நீங்க உருவாக்கி கொள்ள இயலும். அதாவது ஒரு சிறந்த தொடர்பாடல் மேற்கொள்ள வேண்டுமாக இருந்தால் வளர்த்தெடுக்கப்பட வேண்டிய திறன்களவை என்று கேட்பார்களாக இருந்தால், மேல சொன்னது தடைகளை வெற்றி கொள்வதற்கான வழிமுறைகள், இது வளர்த்தெடுக்க வேண்டிய திறன்கள். வளர்த்தெடுக்க வேண்டிய திறன்கள் என்பது தொடர்பாக கேட்கப்பட்டால் அந்த பகுதியையும் நீங்கள் அழகாக எழுதி கொள்ள முடியும். சரி, அப்போ நாங்கள் கணிசமான அளவுக்கு விடயங்களை பேசியிருக்கிறோம். இந்த எப்பவுமே ஒரு தலையங்கம் தொடங்கிக்குள்ள வருகிறது. அது தொடர்பாக அறிஞர்களே இப்படி எல்லாம் பேசினாங்கன்னு தெரியாது எங்களுக்கு. அப்படி பேசினது எங்களுக்கு கஷ்டமா கிடக்கு. நிறைய பேசிட்டு போயிட்டாங்க. யார் யார் என்ன பேசணும் என்று பாடமாக்க வேண்டியிருக்கு. இது உண்மையில ஒவ்வொரு தலைப்பின் கீழையும் இவ்வாறான கேள்விகள் வந்திருக்கு. உங்களுக்கு மட்டுமல்ல, சும்மா டிஓ MSO 3 அவர்களுடைய EV எக்ஸாமுக்கே அந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. கட்டாயம் அதை நாங்கள் படிச்சே ஆக வேணும். என்ன வேறு வழி இல்லை. அந்த அளவோடு நாங்கள் இன்றைய செய்த மர்வை நிறைவு செய்து கொள்ளலாம். இதுல
உங்களுக்கு ஏதேனும் தெளிவுபடுத்தல்கள் அவசியமாக இருக்குது என்றால் நான் ஆஃப் ரெக்கார்டிங்கில் இருக்கிறேன். இந்த அளவில் ஒளிப்பதிவை நிறைவு செய்து கொள்வேன்.